அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளியே இடம் இல்லாட்டியும் உள்ள நிறைய இடம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த ரமலானின் தொடர் நிகழ்ச்சியிலே குழுமியிருக்கிறோம். ஈமானுடைய கிளைகளிலே அல்லாஹுவை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, இறுதி நாளை நம்புவது, விதியை நம்புவது ஆகிய அடிப்படையான 6 நம்பிக்கைகளை பற்றி விரிவான முறையில் நாம் அறிந்து கொண்டோம். அதன் பிறகு நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் போதாது, அந்த நம்பிக்கைக்கு பிறகு நம்மிடத்தில் சில செயல்பாடுகளும் அமைய வேண்டும். அவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளைகளாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதுல முக்கியமான சில கிளைகளை பார்த்தோம். ஒன்று, பிறருடைய நலம் நாடுதல் ஒரு கிளை. அதுல ஏராளமான செய்திகள் அடங்கியிருக்கின்றன. அடுத்த கிளையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வெட்கம், ஈமானுடைய ஒரு கிளை என்று சொன்னார்கள். அது பற்றி வெட்கத்தினால என்ன நன்மை, அதனுடைய பயன்கள் என்ன, வெட்கம் இருப்பவர்களும் இல்லாதவர்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதையெல்லாம் நேற்று பார்த்தோம். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளையாக சொன்ன விஷயம் என்னவென்று கேட்டால் தூய்மை. இது ஒரு முஸ்லீம் ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். மூமினா இருந்தால் தீமையா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானின் ஒரு அங்கம். ஈமானுடைய ஒரு அங்கம் தாங்க. தூய்மைங்கிற ஒரு செயலா தான் நமக்கு தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது நம்பிக்கையுடைய ஒரு அங்கம்ங்கிறாங்க, ஈமானுடைய ஒரு அங்கம். உங்கள்கிட்ட ஈமான் இருக்குன்னு சொன்னா சேர்ந்து கூடவே தூய்மையும் இருக்கணும். தூய்மை இல்லைன்னா ஈமான் இல்லை, ஈமான் இல்லைன்னா தூய்மை இல்லை. அப்ப தூய்மைக்கு முழு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டியவர்கள் மூமின்கள் தான், ஈமான் உடையவர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானின் ஒரு அங்கம், ஒரு பகுதி, ஒரு பார்ட் என்று சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 328வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மதீனாவுக்கு போன உடனே கட்டின முதல் பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவி அல்ல. இப்போ மஸ்ஜித் நபவி இருக்கிற அது முதலில் கட்டப்பட்ட பள்ளி அல்ல. மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லையில போய் தங்குறாங்க, ஊருக்குள்ள நுழையாம. அப்படி தங்கி இருந்த சில நாட்கள்ல அங்க ஒரு வழிபாட்டுக்களம் வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பேர் குபா. குபா பள்ளி என்று இப்பவும் நீங்கள் மதீனாவுக்கு போனால் குபா என்ற பள்ளிவாசலை பார்க்கலாம். இந்த குபா என்ற பள்ளிவாசல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல நுழையும் பொழுது ஆரம்பமாக கட்டிய பள்ளிவாசல். அது கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் மதீனாவுடைய நடுப்பகுதிக்கு வர்றாங்க. குபாங்கிறது தாம்பரம் மாதிரி ஓரப்பகுதின்னு வச்சுக்கிறோங்களேன், ஊருக்கு கொஞ்சம் வெளிய பகுதி. மஸ்ஜித் நபவி இருமணி மாதிரி சிட்டியுடைய நடுப்பகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஓரப்பகுதியில போய் ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு அதற்கு பிறகு போய் மஸ்ஜித் நபவி கட்டி அங்க செட்டில் ஆகிட்டாங்க, அங்க இருந்துட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த குபா பள்ளிவாசல ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்துல பாராட்டி கொள்றான். எப்படி பாராட்டுறான்னு கேட்டா, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையிலே நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல், மின் அவ்வலி யௌமின், ஆரம்ப நாளில் இருந்தே. ஸ்டார்டிங்ல சில பள்ளிவாசல்கள் மௌலிக ஊருக்காக கட்டியிருப்பாங்க, பின்னாடி அல்லாஹ் வணங்குறதுக்கு உள்ளதான் மாறும். சில பள்ளிவாசல் கட்டும் போது ஏகத்துவத்துக்காக கட்டுவாங்க. இந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டது என்று கேட்டால், மின் அவ்வல் யௌமின், முதல் நாளில் இருந்தே, ஆரம்ப நாளில் இருந்தே தக்வாவின் மீது நிர்மாணிக்கப்பட்ட, இறையச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி, அதுல போய் நீங்கள் நின்று வணங்குவதற்குத்தான் உனக்கு தகுதி இருக்கிறது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். இது கூட நீங்க அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில கேட்டீங்களே 110 மாடி சனிக்கிழமை, அந்த 110 மாடி சம்பந்தமா வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முந்தி 108 அல்லாஹ் என்ன செய்யறான்னா, குபாவுல 2 பள்ளி இருக்கு. ஒரு பள்ளி இந்த குபா பள்ளி, இன்னொரு பள்ளி சதி திட்டத்தோட கட்டின பள்ளி. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த பள்ளிக்கு நீ போயிடாத, இந்த பள்ளிக்கு போ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வசனம் தான் அது.
அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மின் அவ்வளி யோமின் அஹப்பன் தொக்கும ஃபீஹி, அதுல நீங்கள் நின்று வணங்குவதற்கு ரொம்ப தகுதியான பள்ளிவாசல் அதுதான். ஃபீஹி அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஏன் அது ஒரு சிறப்பான பள்ளிவாசல் என்று கேட்டால் 2 காரணம் சொல்றான். ஒண்ணு, அந்த பள்ளிவாசல் கட்டும் போதே ஒரு இக்லாசோடு அவ்வளவு தூய்மை எல்லாரும் கட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் கைப்பட அவர்கள் பங்கு அதில் இருக்கிறது. அவர்களும் சேர்ந்து கல் எடுத்து மண் எடுத்து கட்டின ஒரு பள்ளிவாசல். 2வது வந்து அதுல வாழ்கிற மக்கள் அவ்வளவு அற்புதமான மக்கள் என்று பாராட்டுறான். அந்த மக்கள்கிட்ட என்ன தன்மை இருந்துச்சா, ஃபீஹி ரிஜாலுன், அதிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த பள்ளியில சில மக்கள் இருக்கிறார்கள், யுஹிப்பூன அன் யதத்தஹரு, அவர்கள் எப்போதும் தூய்மையே விரும்புவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், இத்தகைய தூய்மையானவர்களைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகிறான். அப்படியான மக்கள் இருக்குன்னா அங்க போ அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் வந்து பள்ளிவாசல ஒரு செலக்ட் பண்ணும்போது கூட அது அடிப்படையிலே தக்குவா அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி. 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அங்க இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்களே, தூய்மையை சுத்தத்தை அவ்வளவு பர்ஃபெக்டா கடைப்பிடிப்பாங்க. எல்லாம் சுத்தமா இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாத்துலயும் தூய்மையா இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அங்க போய் நீ போய் தொழுதுட்டு வா, இவங்க தரித்திட்டத்தோடு கட்டின பள்ளிவாசலுக்கு போயிடாத என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 9:108 சூரத்து தௌபாவுல இது 108வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தூய்மைக்கு முக்கியத்துவத்தை சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூய்மையே ஈமானின் ஒரு அங்கம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல தூய்மையோடு இருக்கிற மக்களையும் பாராட்டுகிறான். பாராட்டிட்டு என்ன சொல்றான்னா, வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், தூய்மையானவர்களை தான் அல்லாஹ் விரும்பவும் செய்வான். நாத்தமாவும் அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுக்கும் பிடிக்காது. மனிதர்களை எப்படி நல்ல அழகா இருக்கிறத நீட்டா இருக்கிறத பிடிக்கிறாங்களோ, அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுக்கும் எது பிடிக்கும்னு கேட்டா தூய்மையா இருக்கிறதா பிடிக்கும் என்று அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல வல்லாஹு எவ்வளவு பெரிய காரியம்னு பாருங்க. அதாவது தவக்கல் உள்ளவங்களை எல்லாம் விரும்புறான், உண்மையாளர்களை விரும்புறான் அப்படிங்கிற லிஸ்ட்ல இதையும் கேட்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் தவக்கல்லாம் நம்பிக்கை நல்ல விஷயங்கள். இதெல்லாம் மார்க்கத்துக்கு தமிழ்லேன்னு வாங்கி வேற வேற மார்க்கத்துல நீ தூய்மையாயிரு, தூய்மையா இல்லாம போ. எவ்வளவுக்கு ஆன்மீகத்துல நல்ல உச்ச நிலைக்கு போறீங்களோ அவ்வளவு தூய்மை இல்லாம போயிடலாம். எவ்வளவுக்கு கடவுளுக்கு நெருக்கமா போறாருன்னு வைங்களேன், அவ்வளவுக்கு அவர் குளிக்க மாட்டாரு, அவ்வளவுக்கு நீட்டா இருக்க மாட்டாரு, அவ்வளவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாரு. எவ்வளவுக்கு கடவுள்கிட்ட தூரமா இருக்கிறான்னு அவன் தான் அந்த ஸ்டைலா இருப்பான். கடவுளுக்கு நெருங்குறாரு வைங்க, வேற வேற மார்க்கங்கள்ல சொல்றேன், வேற வேற மார்க்கங்கள்ல கடவுளுக்கு நெருக்கம் ஆக ஆக என்ன ஆகும், கடவுள் விரும்புறாராம். அதுக்காண்டி போட்ட சட்டை தான் சாவர வரைக்கும், எந்த சட்டையை போட்டாங்க நினைச்சு வரைக்காதான், அதுன்றது கிடையாது. இது வந்து இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் விரும்ப மாட்டான், சுத்தமா இருக்கணும். சுத்தத்தை தான் அல்லாஹ், சுத்தத்தை விரும்புற ஒரு மார்க்குங்க. ஆனா இதை கடைப்பிடிக்கிறது நம்ம பின் நீங்க இருக்கோம், அது ஒரு விஷயம். மார்க்கு அழகா இருக்குது, நம்ம சரியில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் தூய்மையானவர்களைத்தான் விரும்புகிறான் அப்படின்னு தானே. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த தூய்மை இருக்கு பாருங்க, இன்னொரு இடத்துல இந்த தூய்மையா இருக்கிறதுனால வெறுமனே உங்களுக்கு வந்து ஒரு அழகா இருக்குது, பார்க்க கலர்த்தியா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. தூய்மை என்பது களத்தில் நிற்கிறவர்களுக்கு வெற்றியை தர அளவுக்கு உள்ள முக்கியமான அம்சம் கூட அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்பால்ல பத்ரு போரை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பத்ரு போர்க்களத்துல வந்து இவங்க குறைவான எண்ணிக்கை, எதிரிகள் பல மடங்கு அதிகமா இருக்கிறார்கள். ஆயுத பலத்துல, எண்ணிக்கையில, பொருளாதார வசதியில, எல்லாத்துலயுமே அதிகமா இருக்கிறார்கள். இவங்க எல்லாத்துலயுமே குறைவா இருக்கிறாங்க. இவங்க அவங்களை ஜெயிக்க முடியாது. நம்பர் படி பார்த்தோம்னு சொன்னா, வெளிப்படையா பார்த்தோம்னு சொன்னா, பத்ர்ல இருந்த முஸ்லீம்களால் அவர்களை ஜெயிக்க முடியாது என்ற அளவுக்கு தான் யாருமே மதிப்பீடு செய்வாங்க. அந்த மதிப்பீடு செய்யற அளவுல பலவீனமா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்கு வெற்றி தந்தேன். எப்படி வெற்றி தந்தேன் தெரியுமா? மலையை இறக்கி அன்னைக்கு நல்லா என்ன செய்யறான்னா, பதறிக்கிட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படியே ஒரு பதறி போய் இருக்கிறாங்க. என்ன ஆகுமோ தெரியலையே, விடிஞ்சா போர் வருமே, அவங்க ஓங்கிட்டா என்ன பண்றது, இப்படி இருக்கிற நேரத்துல எல்லாம் என்ன செய்யறான்னா 2 காரியங்களை செய்து அவர்களுக்கு வெற்றி தர்றாங்கிறான். என்ன வெற்றின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர்களுக்கு அந்த டென்ஷனை குறைச்சி தூங்க வச்சுக்கிறான், மயக்கத்தை உண்டாக்குறான். டென்ஷனா இருந்தான்னு வைங்க, ராத்திரி கூட முடிச்சு படிச்சுட்டு இயலாது. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, விடிய விடிய படிக்கலான்னு வைங்க, கோழி முட்டை வாங்கிட்டு வந்துருவான். ராத்திரிக்கு பேசாம போய் தூங்கிடணும். முதல்ல படிக்கலாம், அதுக்கு முன்னாடி படிச்சுக்கிறேன்னு. காலையில் எழுந்து போகும்போது ராத்திரில போய் தூங்கி தான் ஆகணும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அந்த ஆளுக்கு டென்ஷன் இப்படி தூங்காம இருந்தாங்கன்னு சொன்னா எப்படி காலையில பொறு செய்வாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அது சொல்லி காட்டான். அன்பால்ல 8வது அத்தியாயத்துல 11வது வசனம், சூரத்துல் அன்பால் 11ல இருக்கிறோம். இது வெஷிக்குமுன் நுஆசு அமனத்த மின்ஹு, அல்லாஹ்விடமிருந்து ஒரு அடைக்கலமாக உங்களுக்கு ஒரு உறக்கத்தை அவன் தந்தான், ஒரு மயக்க நிலையை அவன் தந்தான். அதோடு நிறுத்திக்கல. உயனஜில் அலைக்கும் இனத்தமாய் மான், வானிலிருந்து தண்ணீரை இறக்கி தந்தான். லியுகஹிரக்கும் பிஹி, அதன் மூலம் உங்களை தூய்மை. போர்க்களத்துல
போர்க்களத்துல நிக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் வெற்றி கிடைக்கும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு மூஞ்சி கழுவாம போய் நின்றீங்கன்னா சண்டை குறையலாம் உன்னால. அப்போ முகத்த கழுவி ஃப்ரெஷ் ஆகி சுத்தமாகிட்டேன்னு வைவேன். அப்பதான் ஒரு வீரியமா போரிட முடியும். 2 பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு தர்றான். ஒண்ணு வெற்றிக்கு அளவுகோலா இருக்கக்கூடிய நிம்மதியை தர்றான் ராத்திரில. அதுக்கடுத்து எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்னா சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்து களத்துல இறங்குனீங்கன்னு சொன்னா அதுக்கு கிடைக்கிற வெற்றி வேறங்கிறது பாக்கியமா எல்லாம் சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் இதை சொல்லிட்டு சொல்றான். ஏன் இதை எல்லாம் செஞ்சான்னு கேட்டா, ஓ யுதுஹிப அன்கும் ரிஜிஸ ஷைத்தான் ஒலி எர்பித்த அலா குலுபிக்கும் தப்பித்த பிஹில் அக்தாம். எதுக்காக இந்த 2 வேலையை செஞ்சேன்னு கேட்டா, எதுக்கு உங்களை சித்தமாக்குனதுக்கும் உங்களுக்கு நிம்மதியை ராத்திரில நிம்மதி இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தை விரட்டுறது ஒண்ணு, ஒலி ஏற்பித்தாலா குழுபிக்கும் உங்க இதயங்களை ஸ்ட்ராங்கிப்படுத்து குளித்த தாங்காவுமா. பாருங்க, சுத்தமான உடல் மட்டும் ஸ்ட்ராங் ஆகாது, இது ஒரு தாங்காவும். கல்பு வந்து ஸ்ட்ராங்காகவும் போய் தப்பித்தவைகளாக்குதான். பாதங்களும் உறுதியாகும். பாதங்கள் உறுதியாகும்னா கரைச்சல பின்வாங்கி ஓட மாட்டான், ஸ்டெடியா நிற்பான். அப்ப ஸ்டெடியா உன்னை யுத்தத்துல நிக்க வைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து மேல தண்ணி இறக்கணுங்கிறான்ல. அப்ப இந்த தூய்மைப்படுத்துதல் என்பது வெளியில உள்ள ஒரு அழகுக்கு மட்டும் உள்ளது இருந்துட்டு கூடாது. விஞ்ஞானமும் அதை ஒத்துக்கிறது. விஞ்ஞானமும் இந்த குளிக்கிறது, இந்த சுத்தமா இருப்பதனால உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான அதிசய மாற்றங்களை எல்லாம் கூட விஞ்ஞானமும் சொல்லி காட்டுகிறது. அப்ப இதெல்லாம் திருமறை குர்ஆன்ல தூய்மைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். அல்லாஹ்வே இந்த தூய்மை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டா, ஒரு சுவர்வா இருக்கிற சின்ன கூட்டத்துக்கு வெற்றி கொடுக்கறதுக்காக வேண்டி அவன் குளிக்காம ஆளு கூட வருவாங்க, அசிங்கத்தோட வருவாங்க. இவங்களுக்கு மட்டும் மழையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு போனா அது ஒரு மாதிரியா தான் இருக்கும். நீங்க பருத்தி எடுத்து போய் குளிச்சுட்டு போய் பாருங்களேன். அடுத்து நல்லா படுத்து தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு போய் பானா எடுத்து அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா நான் ஒன்றும் வராது, இந்த மோதைக்கே நோய் ஓடிக்கிறதுக்கு ஒன்று இருக்கு, ஒன்று தான். அது மாதிரி நீங்க பாக்குறீங்க. இது ஒன்னாச்சா. இது தூய்மையுடைய முக்கியத்துவம். இந்த மார்க்கத்துல தூய்மைக்கு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். தூய்மைன்னா என்ன? தூய்மை எல்லாரும் பேசுவான், பேசுறவனெல்லாம் முழு அளவுக்கு பேச மாட்டான். இஸ்லாம் ஒண்ணுதான், எதை பேசினா அது முழுசா பேசும். தூய்மைமா என்னடா தூய்மைன்னு கேட்டா, நான் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். தூய்மை தூய்மை என்ன அளவுகளே, நல்லா அதுக்கு இருக்கக்கூடாது, அழகா வச்சுக்கணும், டெய்லி குடிக்கணும், அது சேப்பு தான் போடணும், சும்மா வச்சா கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசனையோடு சேர்ந்துக்கிட்டு வரணும். இப்படி எல்லாம் சுத்தத்தை பேசுவாங்க. இது சுத்தம் தான், இதுவும் தேவை. இது மட்டும்தான் பேசுவாங்க. சுத்தம்ங்கிறது அல்லாம இன்னும் பல அம்சங்களை கொண்டு சுத்தம்ங்கிறது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இப்படி அறகுறையாவும் இருக்காது. உலகத்துல எவனும் சொல்லாத அளவுக்கு என்ன செய்யும், எல்லாத்திலையும் சுத்தத்தை சொல்லக்கூடிய வேறு வரைக்கும் போய் சொல்லக்கூடிய மார்க்கம். சுத்தம்னா வெறுமனே சட்டையும் வேட்டியும் மாத்திக்கிற சுத்தமா, குளிக்கிற மட்டும் சுத்தமா இல்ல. சுத்தம்ங்கிறது என்னென்ன வகையில சுத்தம் இருக்கோ எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. உலகத்துல எவனும் சொன்னது கிடையாது. எப்படி சொல்றாங்க? ஒரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 10 காரியங்கள் இருக்கின்றன, அவை இயற்கையான வழிமுறைகள், சுன்னத்துகள் என்று சொன்னார்கள். அசுரம் மினல் ஃபித்ரா, 10 காரியங்கள் இருக்கின்றன, அவை இயற்கையான சுன்னத்துகளாக இருக்கின்றன அப்படின்றாங்க. இது முஸ்லீம்ல 384, புகாரியில சொல்லும் பொழுது 5 காரியங்கள்ங்கிறாங்க. ஒரு அறிவிப்பாளர் கம்மியா சொல்லிப்போ ஒருத்தர் கூட சொல்லிப்பாரு 5 காரியங்கள் என்று இதே மாதிரி சொல்றாங்க. அது புகாரியில் 5889, 5891, 6297 ஆகிய நம்பர்கள்ல புகாரில அதிர்த்து பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த காபிர்கள் நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அடியோட மாத்தி விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த முஸ்லிக்குகள் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முந்தின நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கம் இருக்கும், இப்ராஹிம் நபி மார்க்கம், இஸ்மாயில் நபி மார்க்கம், அந்த மார்க்கத்தை முழு அளவுக்கு மாத்திட்டாங்க. அவங்க மாத்தின பிறகு பார்த்தா ஏகத்துவ கொள்கையில இவங்க எடுத்துக்கிட்டு தான் நடந்துட்டாங்க. நபியை பின்பற்றல, வணக்க வழிபாடுகள்ல நபியை பின்பற்றல, கொடுக்கல் வாங்கல நபியை பின்பற்றல, எல்லாத்திலையுமே முந்தைய நபிமார்கள் கொண்டு வந்த வழியை மாற்றிக்கிட்டாங்க. ஆனாலும் ஒரு 10 காரியம் அவங்க செய்யறாங்க, இது நபிமார்கள் கொண்டு வந்த வழிமுறையா இருக்குது, அதை அழிக்க முடியல அவங்களாலே. அதை 10 காரியம் இயற்கைங்கிறாங்க. எதனால இயற்கை சுண்ணத்துங்கிறாங்கன்னா, மற்றதையெல்லாம் அழிச்சு விட்டான், நபிமார்கள் கொண்டு வந்தல. இந்த 10 காரியங்களை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, இவனும் செய்யறான். அந்த இயற்கையான முறையில் அமைக்கப்பட்டதுனாலதான் இவங்களால அதை விட முடியல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 காரியங்களை சொல்றாங்க. அந்த 10 காரியங்கள் என்னென்ன வருதுன்னு கேட்டா, கஷ்டு வருகிறது, அல் ஹிதான், கத்னா செய்யறது, இது சொல்லுங்கிறாங்க. இதெல்லாம் தூய்மை சம்பந்தப்பட்டது. கத்னா செய்யறதுன்னா நீங்க நினைக்கிறீங்க
சும்மா அறுத்து போறோம்னு நினைக்கிறீங்க? அதுல வந்து இருக்க தூய்மைன்னா என்னப்பா? அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. அசுத்தங்கள் இருந்தால் என்ன வரும்? அதுல கிருமிகள் உண்டாகும், நோய் உண்டாகும், பலவிதமான துர்நாற்றங்கள் உண்டாகும். அதான் தூய்மைங்கிறது. அப்ப மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான அசுத்தம் வெளியாகக்கூடிய இடங்கள் 2 தான். மலமும் ஜலமும். மலத்தை வந்து மலம் கழிச்சிட்டு கழுவுறான். சிறுநீர் கழிச்சிட்டு இவன் கழுவுறதும் கிடையாது முதல்ல. 2வது வந்து அதுல உள்ள தேங்கி இருக்குது. வெளியே வந்த சிறுநீர் வந்து முழு அளவுக்கு வெளியேறவில்லை. அந்த தோல் பகுதிக்கு உள்ளே சிறுநீர் தேங்கிக்கிட்டே இருக்கும். இது சுத்தமா? அந்த அசுத்தத்துக்குள்ள இருந்துகிட்டு இருந்தா வந்து கிருமிகள் வரத்தானே செய்யும். கடை, சொறி, சரங்குலாம் வருதா? இதெல்லாம் என்ன காரணம்? இதுதான் காரணம். இதுகளை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மார்க்கத்தில் ரசூல் அங்கீகரிக்கிறாங்க. இது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை. இதை நீங்க செய்றீங்க, நானே அக்செப்ட் பண்றேன். கியாமத் நாள் வரைக்கும் இந்த சுத்தம் இருக்கும் என்று சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. இந்த சுத்தம் உலகத்துல எங்கேயாவது உண்டா? உலகத்துல எங்கேயாவது உண்டா? உண்டு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து சுன்னத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சுன்னத்து இந்த கத்னா பண்றது இருந்தது. அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தது. ஆனால் இப்ப மாத்திட்டாங்கல்ல. பவுலடிகள் வந்து மாத்திட்டாரு. பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து விருத்த சேதனத்தை ஒரு நன்மையும் கிடையாது, நான் மாத்திட்டேன்னு சொல்லிட்டா இருந்தால் பைபிள்ல இருக்கும். ஆனா சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா பவுலடிகள் நிருபங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிதார் அவர். நான் மாத்தி விட்டேன்றார். அதான் இன்னைக்கு நடைமுறையில் எந்த கிறிஸ்தவரும் பண்றது இல்லை. யூதர்கள் மட்டும் ஃபார்மாலிட்டிக்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ உலகத்துல வந்து இந்த சுத்தம்ங்கிறதுனுடைய எல்லா அம்சத்தையும் சொல்வதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்கன்னா, இந்த கத்னா பன்வரி என்ற ஒரு சிக்கத்தை இது நம்ம ஒரு மத நம்பிக்கையில சொல்லல. மருத்துவர்கள் இதை சுத்தம்னு சொல்றானா இல்லையா? அதான் கேள்வி. இது நாங்க தான் சொல்லல. மருத்துவர்கள் வந்து இது ஆரோக்கியமானது, உடம்புக்கு நல்லது, எய்ட்ஸை கூட தடுக்கும், எய்ட்ஸ் கூட வராம இருக்கிறதுக்கு இந்த சுண்ணத்து பண்ண சவுத் ஆப்பிரிக்காவுல வந்து முஸ்லிம்கள் சொல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுல வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் வர்றதுல மற்றவனுக்கு வருதுங்கிறாங்க. அப்ப ஏன் இப்படி வர்றதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க வந்து முஸ்லிம்களா இருக்கனால கத்னா பண்ணிடுறாங்க. கரெக்டா? கத்னா பண்றதுனால அவர்களுக்கு எய்ட்ஸ் வர்றது இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் ஆய்வுகள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. அப்ப சுத்தமா இருக்கணும்னு சொன்னா அதுல எல்லாம் கூட சுத்தம். இது 10 காரியத்துல 1. அதே மாதிரி வந்து சில ஆளுக்கு அந்த குளிப்பாங்க மேலை நாட்டுக்காரன் பார்த்தா அப்படி உள்ள ஒரு சட்டையை போட்டு மேல ஒரு கோட்டை போட்டு அப்படி ஒரு டையையும் கத்திக்கிட்டு பார்த்தா அப்படி அந்த மடிப்பு கூட அப்படி கிடையாது. அது மடிச்சு நிக்கிறது பார்த்தா ரொம்ப பயங்கரமான உள்ள எல்லாம் கிளீனா இருக்கும்னு நினைப்போம். சட்டையை கழிச்சிட்டு பார்த்தாங்கன்னா அவன் உடம்புல இந்த அக்குள் முடி தூங்கும். அவன் சட்டையும் பனியன்னு கழிச்சிட்டு பார்த்தான்னு வைங்க, விளையாட்டு சொல்லல. இவங்களுடைய உள்ள அப்படித்தாங்க அம்புட்டுமே வெளியில பூசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ள இந்த வெள்ளக்காரன் இருக்கானுல ஒரு பையனும் உள்ள சுத்தம் பண்ண மாட்டான். இந்த வெளியில பார்க்கும்போது மடிச்சா போடுறது அவ்வளவுதான். உள்ளக்க மூஞ்சிக்கு பேச போட்டு தைக்க வாங்குவோம், அது செய்வான். அதுக்கு மூஞ்சி மட்டும் தான் வெளியே தெரியல சுத்தமா இருந்தா போது, உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது இவங்க சுத்தம், இவங்க கண்டுபிடிச்ச சுத்தம். வெளியில உள்ளதுக்கு கவலையப்பட மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளக்க பார்த்து அசிங்கமா இருக்கும். அந்த சில நேரத்துல சட்டைதான் கழிச்சு நிப்பானுவோம். இந்த ஹித்தி ஏண்டி கடற்கரையில போய் பார்க்கலாம். நீங்க கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கு சுற்றுலா பயணியில வந்தா அவங்க சமயத்துல குளிச்சுவாங்க. எல்லாத்தையும் கழட்டி வச்சு போட்டு பார்த்தா நிறுவனங்க குளிப்பானுவோம். அது குளிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி தொங்கும். இவன் பார்த்தாலே வெறுப்பாவும், இவ்வளவுக்குள்ள வேற ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கிறது. அதுக்கு வந்து பெரிய தண்ணீர் உறிஞ்சுற அளவுக்காவது அதை ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தா தான் கிருமிகள் பொறியா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிடலாம். அந்த முடியிலேயே அந்த கிருமிகள் எல்லாம் தங்கி இருந்து அதனால பலவிதமான நோய்கள் எல்லாம் வரும். துர்வாடை பொண்டாட்டி கூட கிட்ட நெருங்க மாட்டான். இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் மேலை நாட்டவர்கள் பார்க்கத்தான் அப்படி இருப்பானுவார். உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்காது. அந்த பத்துல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இஸ்திஹதாது. இஸ்திஹதாதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது மர்மஸ்தானத்தில் உள்ள மயிர்களையும் நீக்குதல். இதுவும் அந்த காரியத்தில் ஒண்ணுங்கிறாங்க. இது சுன்னத் செய்யணுங்கிறாங்க. இது அக்குல சொல்றீங்க, நீங்க அக்குல விட்டுருங்க. மர்மஸ்தானத்தில் உள்ள அந்த முடிகளை கூட அப்புறப்படுத்திக்கிற மாட்டாங்க. அதையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதெல்லாம் தீமையை பாதிக்கிற விஷயம், அதெல்லாம் ஒரு கேடு விளைக்கிற விஷயம். இதுகள்ல எல்லாம் சுத்தமாயிரு என்று பெருமானா ஸல்லல்லாஹு உணத்துமுல் இபத்தி. அக்குள் மயிரை நீக்குதல், அக்குள் முடியை நீக்குவது ஒண்ணு, மர்மஸ்தானத்தில் உள்ள முடிகளை அப்புறப்படுத்துறது ஒண்ணு. கிட்டத்துக்கு பாருங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மனிதனுக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு முக்கிய காரணம் வந்து விரல் நகை இடுக்குல அழுக்குப்படுகிறதுங்கிறாங்க. சாப்பிடுற உணவு மூலமாக நோய் வருதுன்னு சொன்னா உணவு நல்லா தான் இருக்கும். இவன் கண்டதையும் சுரண்டிட்டு இப்படி சொரிவான். சொரிஞ்சதுனாலேயே அதுல வந்து போய் அழுக்கு பாடிஞ்சிட்டு இருக்கும். சொல்லுங்களா? குறைவா இருந்தா கழுவுனோன்னு போயிடும். பெரிய நகமா இருந்துச்சுன்னு வைங்களேன், கழுவுனோன்னு போவாது. உள்ளக்கை இருக்கும்ல, சுரண்டி விட்டாதான் போகுமே தவிர கழுவுனோன்னு போவாது.
அப்ப அந்த நகம் வெட்டுவது என்பதை வந்து மார்க்கத்தினுடைய அம்சமாக சொல்வதன் மூலமாக நமக்கு சுகாதாரம். அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஓ தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுதல். நகம் இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் வேற. இது நகம் வெட்டுறது ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஓ கசு ஷாரி, மீசையை கத்தரிக்க, அதுவும் சுகாதாரம் தான். மீசையை கத்தரிக்கிறதுக்கு ஒரு அழகு சார்ந்த விஷயமா நீங்க நினைக்க கூடாது. மீசையை கத்தரிப்பதில் சுகாதாரம் இருக்கு. சுகாதாரம் என்ன? ஆலைக்கு தர்றதுன்னு சுகாதாரம். நீ வந்து மீசை அது வந்து கான்கிரீட் போட்டு சரி வைக்கல, இப்படின்னு தேய்ச்சல்னா 4 முடி குத்தும். மீசை என்பது வந்து உங்களுக்கே தெரியும், பழக்கம் அப்படி இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 முடியாவது கையில் வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். டெய்லி 4 முடி வரவும் நினைச்சுக்கிட்டுமா இருக்கும். தலைமுடி மாதிரி தான். தீண்டி இல்லைன்னா ஒரு 2 முடி கையில் இருக்காதா? சில பேருக்கு 10 முடி இருக்கு, சில பேர் 2 முடி இருக்கும். அது வராமலாம் இருக்காது. எப்படி தலைமுடியில் இப்படி இப்படி சொரியும் போது 4 முடி கையில் வருதோ, 10 முடி வருதோ, 20 முடி வருதோ, அந்த மாதிரி தான் ஒருத்தருடைய மீசையில் எப்படின்னு 20 முடி ஒடியாரும். ஒருத்தர் மீசை அப்படின்னா 2 முடியாவது கையில் வரும். இதான் முடியுடைய அளவு. நீ திங்கும் போது அந்த மீசை இப்படி இருந்து சுரத்தோட சேர்ந்து 2 முடி உள்ள போனுச்சுன்னா என்ன ஆகும்? அசிங்கம் இல்லையாது? முடியை திங்கலாமா? ஒரு மனிதன் வந்து நல்லா தானே திங்கணும். தாடி வந்து திங்க இயலாது, தாடி போயிடுது கீழே. மீசை தான் இங்கே வருது. தாடி உதட்டுல இருந்து இப்படி வளர்ந்தா தாடி இந்த தாடி வந்து இப்படி வந்து இப்படி போயிருது. அது உளுந்தாலும் கீழே கொண்டு போயிடும். முடியல, மீசையில உள்ள முடிகள் எங்க போவோம்? வயிற்றுக்குள்ள தானே போவோம். மீசையை கத்தரிக்க வேண்டும்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சுத்தத்துல சுத்தம். இதெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு வாய்க்குள்ள போகாம தடுக்கிறது வந்து சுத்தம். வாய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க இயலாதுன்னு கூழுக்கு ஆத்த மீசைக்கு ஆத்த மல்ல கூழை குடிச்சாண்டா மீசையில ஒட்டிக்கணும். அதுல மீசையை காப்பாத்துறக்கா கூழை தவிர்க்கிறதா, கூழ் குடிக்கிறதுக்கா மீசையை வைக்கிறதா அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் போயிருதுன்னா மீசையும் பாதி கூட குடிக்கும். குடிச்சது மீசை உள்ள போய் போயிடும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் மீசை வைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உதடு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு அழகுக்காக தந்திருக்கிறான். அது வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவர்கள் கூட இந்த உதடுகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்றான். அதை போட்டு இப்படி மூடி மறைச்சிக்கிட்டு எங்க இருக்குன்னு தெரியாம இது என்ன ஒரு நாகரிகமா இது? இது ஒருத்தர் வழங்க மாட்டேங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதெல்லாம் மார்க்கத்தில் ஒண்ணு கேட்கறாங்க. மீசையை கத்தரிக்கணும், சும்மா இப்படி கத்தரிக்கணும் சொல்லல, லிமிட் போடுறாங்க. என்ன லிமிட்? அதிகபட்சமாக இந்த காரியங்கள் அக்குள் முடிய இருக்கிறது, மர்மஸ்தானத்து மயிர் இருக்கிறது, நெகத்தை வெட்டுறது, நெகத்தை கத்தரிக்கிறது, நெகத்தை வெட்டுறது, அதே மாதிரி வந்து மீசையை கத்தரிக்கிறது. இது எல்லாமே கூடுதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 379வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உக்கித்தலனா ஃபி கத்தி ஷாரித், மீசையை கத்தரிப்பதற்கும், ஒரு தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுவதற்கும், ஒரு நக்லில் லிபத்தி, அக்குள் முடிகளை நீக்குவதற்கும், ஒரு ஹல்குல் ஆனத்தி, மர்மஸ்தானத்தினுடைய முடிகளை நீக்குவதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்தார்கள். சும்மா நீக்கிக்கன்னு மட்டும் அவரல வாழ்க்கையில ஒரு தடவை நிற்கினா போதுன்னு அர்த்தம் செஞ்சுக்கிறோம். நீக்குண்டா ஒரு கணிக்கிட்டா சுண்ணத்து நிறைவேறி சென்று கூடாது. ரசூலுல்லாஹி காரணம் நிர்ணயிக்கிறாங்க. என்ன நிர்ணயிக்கிறாங்க காரணம்? அல்லாஹ் நத்ருக்க அக்தரமின் 40 நிலையிலா, 40 நாட்களை விட அதிகமாக கூடுதல். நீ வாரம் வெட்டிக்கிறோம் சிறப்பு, வெட்டிக்க. 10 நாளைக்கு ஒரு வெட்டிக்க. அல்லது அவரவருடைய அந்த உடல்நிலையை பொறுத்து தீர்மானிக்கப்படும். சில பேருக்கு வந்து கழிவுகள் அதிகமாக சீக்கிரம் வளரும், சில பேருக்கு லேட்டாக வளரும். அவன் தேர்ந்து வரக்கூடிய அந்த உடல் கால்சியத்தை பொறுத்து தீர்மானிக்கிற ஒரு கால்சியமும் ஹார்மோனும் தீர்மானிக்கின்றான். அப்ப அது அந்த அளவை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். யாரா இருந்தாலும் அதிகபட்சம் 40 நாளைக்கு மேல வெட்டாமல் இருக்கக்கூடாது. 40 நாள் தான் மீசையா இருந்தாலும் சரி. மீசை வந்து ஜாஸ்தியா விளங்கிக்கணும். மீசை வந்து தலைமுடி அளவுக்குலாம் தாறுமாறா வளராது. வளர்ந்தா 40 நாள்ல இருந்தாலும் ஓரளவுக்கு தான் வளரும். வளர்ந்தா நியூட்ரல் அளவுக்குலாம் வளர்ந்துடாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சமா என்ன செய்யறாங்க? உதட்டுல பறியாம வெட்டிக்க. அப்படியே வேலை வெட்டியாப்பட்ட டேட்டா குறிச்சு வச்சுக்கணும். ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதியா, பிப்ரவரி 10ஆம் தேதி என்ன செய்யணும்? நம்ம ஆர்பி வெட்டணும். இப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு கணக்கு பண்ணி வச்சுக்கணும். அப்ப ஒரு 40 நாளைக்கு ஒரு தடவை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அக்குள் மயிர்களை எடுக்க வேண்டும், மர்மஸ்தான முடிகளை எடுக்க வேண்டும். மார்க்க சட்டம் இது. இது என்னமோ உன்னுடைய ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உள்ள மேட்டு கிடையாது. இது வந்து மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து. ஆம்பளை பொம்பளை எல்லாரும் கடைபிடிக்கணும்ல. இதெல்லாம் உலகத்தை எவனா சொல்லி யாரா சொல்ல முடியுமா? அல்லாஹ் ஒரு தூதர் என்ன செய்யறாங்க? இதுகளை சுத்தம்ங்கிறவங்களை வந்து இதுகளை எல்லாம் கொண்டாந்து சொல்றாங்க. அதோட சொல்றாங்க, இந்த லிஸ்ட்லயே 10ல ஒசிவாக்கு, பல் துலக்குதல். இந்த பல் துலக்குறது இருக்கு பாருங்க, இதுவும் அந்த காலத்துல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருக்கு. இவங்களும் கேட்ட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஐயாமுல் ஜாஹிலியாவா இருந்தாலும், அறியாமை காலமா இருந்தாலும்
இவர்களும் கூட விடாத கடைபிடிக்கிற ஒரு வழக்கமாக இது இருக்கிறது, பாராட்டத்தக்கதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லும் பல் துலக்கிறதையும் சேர்க்கிறாங்க. இந்த பல் துலக்கிறத வந்து இன்னைக்கு நவீன உலகத்துல எல்லாருமே கடைபிடிக்கிறான். நம்ம மட்டும் கடைபிடிக்கல, எல்லாருமே கடைபிடிக்கிறான். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கடைபிடிக்கல. எவ்வளவு இவனே அதிகபட்சமா என்ன சொல்றான், படுக்கும்போது ஒரு பிரஷ் பண்ணுங்க, காலைல எந்திரிச்சோன்னு ஒரு தடவை பிரஷ் பண்ணுங்கன்னு சொல்றான் அதிகபட்சமா. நடைமுறை என்னன்னு கேட்டா இன்றைக்கு மட்டும் ஒரு தடவை பண்றதா பெரும்பாலானவர்களுடைய பழக்கத்தில் இருக்கிறது. அவன் விஞ்ஞானிகள் பரிந்துரை செய்வது வந்து, மருத்துவர்கள் பரிந்துரை செய்வது வந்து 2 டைம்ஸ் சொல்றான். 2 தடவை பண்ணுங்க. ஒன்னு தூங்கும்போது பண்ணிட்டு படுங்க. நான் தூங்கையில அந்த அந்த இறக்கி கிடைச்சி பல்லு கையில இருந்துச்சுன்னு சொன்னா அதெல்லாம் கிருமிகளுக்கு தீனியா போய் பல்ல பாதிக்கும், வாயை கெடுக்கும். படுக்கும்போது சுத்தமா படுப்பதுதான் வாயில உள்ள கிருமிகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கும். வாயில ஏதாவது இருந்தா திங்கிற கிருமி வந்துடும். வாயில ஏதாவது இருக்கிற நீ படுத்துமணிங்கன்னு சொன்னா அங்கங்க இருக்கிற ஒரு பொருட்கள்ல ஒரு அரிசி ஒரு பருப்பு ஏதாவது ஒன்று இருக்கும். அது போதும் கிருமிகள் வளர்வதற்கு. அந்த கிருமிகள் வரணும்னா பூச்சி பல்லு சொத்த பல்லு பல்ல பொருங்கன்னு மொத்தமா எடுக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலை உண்டாக்கி தரும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்க. 2க்கு டைம் செய்யுங்க. அப்ப எந்திரிச்ச உடனே நான் வெறும் வாயா இருந்தாலும் சரி இது பண்றா வாயில அந்த இதெல்லாம் உண்டாயிருக்கும். 2 டைம் செய்ய சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 2 டைம் இல்ல, நிறைய தடவை கட்டாயம் தான் படுத்தல. அவங்களே பயந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா லவ்லா அன்ன சுக்கலா உம்மத்தி, என் சமுதாயத்திற்கு நான் சிரமம் கொடுக்க கூடாது என்று கருதவில்லை என்று சொன்னால் அமர்த்துகும் சிவாக்கி மா புள்ளி தவா, ஒவ்வொரு தொழுகை நேரத்துக்கும் 5 டைம்ஸ் படுத்தலுக்கு சொல்லியிருப்பேன். கஷ்டமா போயிரும். 5 தடவை சொன்னா அந்த ஆளுக்கு கடமையாகி விட்டோம்னு சொன்னா பெரிய பாவியா போயிடுவாங்க. அப்புறம் நான் பாவியா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் கட்டளை இடல, விருப்பம்தான். 5 தொழுகைக்கு நீ பல்லுக்குமே நான் 2 டைம் தரோம், 5 தடவை பண்ணு. இந்த 2 டைம்ங்கிறதெல்லாம் இப்பதான் சொல்றது. இந்த நவீன மருத்துவம், இந்த அலோபதி மருத்துவங்கள்லாம் வருவதற்கு முன்னாடி எல்லாம் பல் விளக்குன்னு தேவையில்லைன்னு சொன்னாங்க. யானை பல் விளக்கிட்டா இருக்கு, சிங்கப்புலி பல் விளக்குதான்னு கேட்டாங்க. விளங்குதா? அதுதான் பூச்சி பல்லா வருது, டாக்டரா பல்லு புடுங்குறாரு என்று வாதித்தவர்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்ப இது இந்த 20ஆம் நூற்றாண்டுல அலோபதி மருத்துவங்கள் வந்த பிறகுதான் இந்த மாதிரி 2 தடவை பல் விளக்குங்கலாம் சொல்றாங்க. ரசூல் அன்னைக்கு சொல்றாங்க 2 இல்லப்பா 5 தடவை கட்டாயப்படுத்திருப்பாங்க. கட்டாயப்படுத்தினா நீ செய்யாம போயிட்டுனா பாவி ஆயிடுவார். அதுக்காக நீ கட்டாயப்படுத்தலன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சளவுக்கு செய்யணும். அதுல இருக்கு அடங்கியிருக்கு. ஒவ்வொரு தொழுகை நேரத்திலையும் என்ன செய்யணும்? கழுத்துல பிரஷ் வச்சுக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்கு ஒழு செய்யணும்ல, ஒவ்வொரு தொழுகைக்கும்னா ஒழு செய்யும் போது இந்த குழி ஒழுவின்னு வேற இருக்கு. ஒழு செய்யும் பொழுதெல்லாம் பல் துலக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு சுத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வர வலியுறுத்துறாங்கன்னு கேட்டா, ஒரு 2 தடவை நீங்க சொன்னாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 தடவைங்கிறாங்க. இது உங்களுக்கு சின்னது. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா அவங்க 2 தடவை இல்லை, அவங்க அதை விட தாண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு அந்த பல்லுல எல்லாத்துலயும் அந்த பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க. என்ன அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஆயிஷா நாயிட்ட கேட்கறாங்க, இது தொழுகை டைம் தான் இல்லை, வெளியே இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா ஐய செய்கின் காண எபிடவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தவுடனே முதலில் செய்யும் காரியம் என்ன என்று ஆயிஷா நாய் அவரிடத்திலே கேட்டோம். அதற்கு ஆயிஷா நாய் சொல்றார்கள், காலத் துஸ்ஸிலாத், முதல்ல பல்லு தான் துலக்குவாங்க. அது 5 தொழுகைக்கு துலக்கி போடுறாங்க. வெளியே இருந்து வீட்டுக்குள்ள போனா தொழுகைக்கு போறது இல்லை. வீட்டுல இருந்து வெளியே வந்தாதான் தொழுகைக்கு வருவாங்க. வெளியில இருந்து வீட்டுக்கு போனார்கள் ஏன்னா தொழுகைக்க போவாங்க இல்ல, வெளியே இருந்து சாப்பிட போவாங்க. அப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் படுக்கிறதுக்கு போவாங்க, படுக்கிறதுக்கு எல்லாம் அடங்கிடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 5 ஆர்வம் மூட்டிட்டு 5ஓட கூட நீப்பாட்டல. உங்களுக்கு எப்போல்லாம் வீட்டுல இருந்து அதாவது வீட்டை விட்டு தொழுகைக்கு வெளியே போகும்போது பல் துலக்கிறது, வெளியே போவோம், அதை சாப்பிடுவோம், இதை சாப்பிடுவோம், வீட்டுக்குள்ள வருவோம், அப்போ ஒரு பல் துளைக்கணும். சாப்பிட்றது உட்காரம் வந்து இருக்க பல் துளைக்கிறது, வீட்டுல வந்து படுக்கிறதுக்கா போவோம், தூங்குறதுக்கா போவோம், அப்பவும் பல் துளை கொள்வது. இந்த மாதிரியான பல் துலக்குகளை அதிகமாக்கி கொண்டிருக்கிறானால் அது நல்லது என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. இது கொண்டு இல்ல, ராத்திரில படுக்கும்போது பல் துளை படுத்துறாங்களா, தலைச்சத்துக்காக எந்திரிப்பாங்க இரவுல கடுத்து தூங்கிட்டு. சமயத்துல இரவுல தலைச்ச தொழுது சுப வரைக்கும் நீட்டுவாங்க. சில நேரம் தூங்கி வந்துருச்சுட்டு தருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா காம மினல் லைலி யஸூசுஃபாஹு பிஸ்ஸுலாத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இரவில எழுந்திருப்பார்களே, ஆனால் இரவுல இருந்தாலும் சரி பல் துலக்கும் குச்சியால் பல் துலக்குவார்கள். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல 375வது ஹதீஸா இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன பல் துலக்குவார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லீம்ல 371வது ஹதீஸா இருக்கிறது. இதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கும் கட்டளை இட்டிருப்பேன்னு சொன்னாங்களே, அது புகாரியில 887வது ஹதீஸா இருக்கிறது. இதையெல்லாம் விட ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸர்து அலைக்கும் பிஸ்ஸிவாக், நான் பல் துலக்குறது சம்பந்தமாக உங்களுக்கு அதிகம் வலியுறுத்துகிறேன். மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. பல் துலக்குறது சம்பந்தமாக
உங்களுக்கு நான் கூடுதலாக வலியுறுத்துகிறேன். நான் அந்த 4-5 கணக்கெல்லாம் கிடையாது. இதுல என்ன இதுல விளங்குது? எப்போவெல்லாம் உங்களுக்கே தெரியுங்க. அதாவது ஒண்ணு சாப்பிடுறீங்க. விழு நாக்கெல்லாம் ஒரு மாரி அப்பவே தெரியும் உங்களுக்கு. இது ஒரு இழுப்பு தேய்ச்சு விட்டுற வேண்டியது அவ்வளவுதானே. அது சில உணவுகளை சாப்பிட்டா அது பல்துளைக்கு தான் ஆகணுங்கிற உங்க மூளையை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். நமக்கே தெரியும் அந்த நாக்கு ஒரு இருக்கிறது, அது ஒரு அசிங்கமா இருக்கிறது, வாய் குளறது தான் தெரியும். உடனே நெஞ்சிட வேண்டியது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நீங்களா தெரிவிக்கணும். அதுதான் ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, நம்ம பக்கம் தள்ளி விட்டுறாங்க பந்த. அக்தர்து வரைக்கும் பிஸ்வாக். பல் துலக்குவதை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு வலியுறுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பல் துலக்கிறதுனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, எதுக்கு இதை வலியுறுத்துறாங்கன்னு கேட்டா 2 காரணம். என்ன 2 காரணம்னு கேட்டா, அதையும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சஹீஹ் சுனன் நஸையில 5வது ஹதீஸ் எடுத்தவன பார்க்கலாம். அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துன் லி ஃபமி மர்லாத்துன் லிரப்பி. பல் துலக்குதல் என்பது வாயை சுத்தப்படுத்துகிறது மட்டுமில்லாமல் இறைவனுக்கு திருப்தி பெற்று தருகிறது. இவனுடைய விழாவை திருப்தி பெற்று தருகிறதுங்கிறாங்க. நீங்க பல் துலக்க அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறான். நீங்க பல் துலக்கிறது நீ துலக்காம போய் எனக்கு ஒரு கும்பிடு போட்டு போன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்னத்தை விரும்புறானா, வாயை சுத்தமாயிக்கப்ப எனக்கு இது பிடிக்கும் தாங்க. அல்லாஹ் படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப பிடிக்குமா. மர்லாத்துன் ரப்பி, ரப்புடைய திருப்தியை பெற்று தரக்கூடிய காரியம் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுகளை எல்லாம் கூட என்ன செய்யறாங்க சொல்லி தர்ற காட்சி பாக்குறீங்க. அதே மாதிரி அந்த மலங்கழித்து விட்டு கழுவுறது இருக்குல்ல. இன்னைக்கு மேலை நாட்டுல பெரிய இந்த கோட்டு சுட்டு ஆள் கேட்டுருக்காங்களா, கழுவ மாட்டாங்க. கக்கூசுக்கு போயிட்டு கழுவுறதுங்கிற அறிவு கூட இந்த நாகரிக 20ஆம் நூற்றாண்டுல இவங்களுக்கு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா மேலை நாட்டு கக்கூசு அமைச்சு வச்சிருப்பாங்க. இந்த கக்கூசுலாம் பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. இன்னொரு இடம் பேப்பர் சுத்தி வச்சிருப்பாங்க. அவங்க அதை வச்சு தொடச்சி விட்டு போயிடுவாங்க. பட் அதை தொடச்சா கழுவுமா, முழுசாகுமா, சுத்தமாகுமா, அதனுடைய அந்த அந்த அறிகுறிகள்லாம் இருக்காதா, அதை பத்தி அவங்க கவலை இல்லை. ஒட்டலன்னா சரிதான், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன பாப்பா, வாடகை இருந்தா என்ன, எக்ஸ்ட்ரா கிருமி இருந்தா அதை பத்தி என்ன, ட்ரெஸ்ல ஒட்டாம இருக்குமா அது போதும் என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு மேற்கத்துல எல்லாமே. எந்த அமெரிக்காவுக்கு போங்க, லண்டனுக்கு போங்க, பிரான்ஸுக்கு போங்க, கக்கூசுக்கு போய் பாருங்க. நீங்க தான் தண்ணி எடுத்துட்டு போகணும். கக்கூசுக்கு வணக்குதா முஸ்லீம் வீடா இருந்தா தண்ணி வச்சிருப்பாங்க அவங்க, இல்லைன்னா தண்ணியே இருக்காது. அப்ப கக்கூசுக்கு போயிட்டு கழுவுறதுங்கிறது கூட இவங்களுக்கு அறிவு இல்லை 20ஆம் நூற்றாண்டுல. இவங்க கண்டுபிடிச்ச சுத்தம் எல்லாம் என்னன்னு கேட்டா, இது நல்லா இருக்கணும், பார்த்தா நல்ல மதிப்புகள் ஏவ இருக்கணும், அதுக்கு பற்றக்கூடாது. இதான் உங்களுக்கு கண்டுபிடிச்ச சுத்தம். அப்படியே சுத்தம் தாண்டி இருக்குது பாருங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு இன்திகாசுல் மாயி. ரசூலுல்லாஹி வாழ்ந்த காலத்திலையும் இவங்க பழக்கமா இருந்துச்சு. யார் பழக்கம்? ரசூலுல்லாஹி வாழ்ந்த காலத்திலையும் இந்த அமெரிக்காக்காரன், லண்டனுக்காரன், பிரான்ஸுக்காரன் இவனை மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அதே ஜாகிலியா தான் அவங்களும். என்ன அவங்க ட்ரெஸ்ஸையும் கேட்டால் காலத்துருந்தாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை மேலே மட்டும் கொஞ்சம் ஷோ பண்ணிக்கிட்டாங்க. அதான் வித்தியாசமே தவிர கக்கூசுக்கு போயிட்டு கழுவுறது கிடையாது அன்னைக்கும். ஏன் அப்படி கழுவுறது இல்லைன்னு கேட்டா 2 விஷயங்கள். அதாவது இந்த மாதிரியான கக்கூசுக்கு இருக்கிற இடத்துலயே கழுவுறதுங்கிற ஒரு நாகரிகம் அந்த காலத்துல கிடையாது. கக்கூசு கூட என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ளேயே கக்கூசு அந்த காலத்துல கட்ட முடியுமா? இந்த மாதிரி பிளஸ் வீட்டுலாம் கண்டுபிடிச்சா வச்சிருந்தா வீட்டுக்குள்ள கக்கூசுக்கு இருந்தா வீட்டுல வாழ முடியாது. அப்படிப்பட்ட காலம் அந்த காலத்துல. தோண்டி கக்கூசுக்கு இருந்தீங்கன்னா வாழ முடியுமா? பெருமாளி வாழ முடியாது. இப்போ உள்ள கக்கூசுல வந்துக்கிட்டு அப்படி இல்லை. தண்ணி ஊற்றி விட்டா அது கீழே போயிடுது. அது இல்லாதனால என்ன தூவாங்கன்னு கேட்டா, அவுட் சைடு போறான்னு சொல்லி வெளியே போவாங்க. திறந்த வெளியே இருக்கும். மரஞ்செடி கொடியே இந்த மாதிரி மட்டை அது மாதிரி ஒதுங்கின மாதிரியான இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி பல்லாம் மேடு பார்த்து என்ன செய்வாங்க, போய் உட்காந்துருவாங்க. மலம் கழிச்ச பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில அந்த காலத்து பழக்கத்துல அங்கனக்குள்ள கல்லு மண் ஏதாவது இருந்தால் அவர் தொடச்சு விட்டுட்டு, பேப்பர்லாம் கிடையாது, கண்டுபிடிக்கல இந்த காலத்துல பேப்பர்லாம் கிடையாது. இந்த செங்கல் கல் இந்த மாதிரி சில்லு இந்த மாதிரி எடுத்து என்ன செய்வாங்க, அப்படி தொடச்சு விட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இது அந்த காலத்துல உள்ள ஒரு பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டா, இது வேற வழி இல்லை, இப்படிதான் செய்யணும். ஆனா அதுக்கு பிறகு போய் கழுவணும். அதாவது அந்த இடத்துல தொடச்சு விட்டு வேட்டியில ஒட்டிக்கிறாம எந்திரிச்சு வர வேண்டியதுதான். எந்திரிச்சு வந்த பிறகு தண்ணி இருக்கிற இடம் இருக்கும்ல, வீட்டுல தண்ணி வச்சிருப்போம், இறையா வச்சிருப்போம், அது வரைக்கும் கொஞ்சம் தூரம் வந்து அப்புறமே தண்ணி ஊற்றி கழுவணுங்கிறது கூட அந்த காலத்துல இல்லாம இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி தூரத்துக்கு போனார்களே ஆனால் தண்ணீரை எடுத்துக்கிட்டு போவாங்க, காட்டுறாங்க வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்தை காட்டுறாங்க, பாத்ரூம் போகும்போது தண்ணியை எடுத்துக்கிட்டு போகணுங்கிறது இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம் நமக்கு தான். மேலை நாட்டுக்காரன் ஆச்சரியம் நம்ம பார்ப்பானோ, அந்த மாதிரி அந்த சமுதாயம் இருந்துச்சு. அந்த சமுதாய மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பாருங்க, இதா தபர்ரஸ புகாரியில 217வது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். இதா தபர்ரஸ லி ஹாஜத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் தெளிப்பதற்காக புறப்படுவார்களே ஆனால் அதைத்துஹு பிமாயின், நான் தான் அவர்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுப்பேன். அதை கொண்டு கழுவுறதுங்கிறது அந்த காலத்துல இல்லாத ஒன்று. கழுவுதல் என்பது அந்த காலத்துல இல்லை. சில நேரத்துல தண்ணீர் எடுத்துக்கிட்டு போகலன்னா அந்த கல்லை வச்சு தொடச்சி வச்சுட்டு என்ன செய்வாங்க,
வந்து கழுவிக்கிடுவாங்க. அது மாதிரி சில நேரங்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, கழுவாம இருந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவுறாங்க. அப்ப அது சொல்லி காட்டுறாங்க, தண்ணீர் விட்டு மலத்தை கழுவுறது இருக்கு பாருங்க, அதுவும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி காட்டுறாங்க. இதுகள் இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல இருக்குதா? நாகரிக சமுதாயத்துல இதை கடைப்பிடிக்கிறாங்களா? இல்ல. இதெல்லாம் சுத்தமா அவங்களுக்கு தெரியல. சுத்தம்னு அவங்க கண்டுபிடிச்சது மட்டும் அழுக்கத்தான் சுத்தம் சொன்னானே தவிர கிருமிகளையோ அசுத்தங்களையோ அவன் அதை நீக்கணும்னு கண்டுபிடிக்கல. இன்னும் எதை கண்டுபிடிக்கிறான்? பார்க்கறது கண்ணு தான் தீர்மானிக்கும். அது உண்மைதான். சயின்டிபிக்கா எவ்வளவு வேலை வந்தாலும் சரி, எவ்வளவு வாடை வந்தாலும் சரி, எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் சரி, நமக்கு அருவருப்பு அதை பத்தி நாங்க கவலை இல்லை. வெளியில பார்த்தா நல்லா இருக்குறியா, அது போதும் என்ற அளவுக்கு நினைச்சுட்டாங்க, ஆக்கிவிட்டாங்க. எல்லாம் தோதான் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அது மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, அல் மல்மலா, வாய் கொப்பளித்தல். வாய் கொப்பளிக்கிறவருக்கு பாருங்க, பல்ல துலக்கணும், வாய் கொப்பளிக்கிற வந்துரும்ல. வாய் கொப்பளித்தலும் உங்களுக்கு சொன்ன பல்ல துளக்கிட்டு முழுங்கிட கூடாது. பல்ல துளக்கிட்டு என்ன செய்யணும், அதை கொப்பளிச்சு துப்பணுமா இல்லையா? அதை வாய் கொப்பளிக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் நமக்கு சொல்லி தராங்க. இதெல்லாம் சொன்னது இதெல்லாம் சுத்தது ஒடியாருது. வாய் சுத்தமா இருந்தா முக்காவாசி நோய் கிடையாது. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, கஸ்லுல் பராஜினி. பொதுவா மற்றதெல்லாம் மனிதன் கழுவிடுவான். ஆனால் அந்த சுருக்கங்கள் பகுதி இருக்கு பாருங்க, சுருக்கங்கள் இந்த மாதிரி சுருக்கம் இருக்கா, இந்த இடத்துல சுருக்கம் இருக்கா, மடங்குற இடங்கள், இந்த சுருக்கம் உள்ள பகுதிகளில் அதுல அழுக்குகள் அடைஞ்சிருக்கும். சுருக்கம் உள்ள பகுதிகளை தேய்த்து கழுவுதல்ங்கிறாங்க. இது சொல்றாங்க. மற்றதெல்லாம் நீ கழுவிட்டு போயிடுவோப்பா, சுருக்கம் உள்ள பகுதி இருக்க அந்த இடங்கள்ல அழுக்குகள் இருக்கும், அதை தேய்ச்சி கழுவுறது கஸ்லுல் பராஜிமி. அதாவது இந்த மூட்டுகளுடைய அந்த மடிப்புகளை, முட்டுக்கால் அது மாதிரி இருக்கும். முட்டுக்கால் அப்படி மடித்தீங்கன்னா அவ்வளவு மடிப்புகள் இருக்கு. இதுலாம் கூட ஜாஸ்தியா தெரியாது. உங்க முட்டுக்கால் உங்க முழங்கையை பாத்தீங்கன்னா இப்படி பார்த்தா அவ்வளவு சுருக்கம் இருக்கும். அவ்வளவு சுருக்கம் இருந்தா தான் அப்படி மடிக்க விரியும். அவ்வளவு சுருக்கத்தை எல்லாம் வச்சிருந்தா நீ மடிக்கும் போது உனக்கு துண்டா போய் அல்ல என்ன, அவ்வளவு மடிப்புகள் எல்லாம் கொடுத்து வைக்கணும் கேட்டா அப்பதான் மடங்கும் போது விரியணும்ல. மடங்கிய போல தூரத்துல எரியாண்டு அவ்வளவு சுருக்கம் இருக்கணும்ல. அவ்வளவு சுருக்கத்தை எல்லாம் வச்சிருக்கலாம், தேய்ச்சி கழுவணும். இதுல எல்லாம் இதை சொல்லி தர்றாங்க. இது யோசிச்சுட்டு தான் கழுவுன்னு என்ன சொல்லியிருப்பான். எங்கன சுருக்கம் இருக்குதோ அங்கன போய் பல விஷயங்கள் அடங்கும், பல கிருமிகள் தங்கும், பல அழுக்குகள் தேங்கும். இந்த சுருக்கங்களை குளிக்கும் போது இப்படி ஒரு தேய்ப்பு, இந்த ஒரு தேய்ப்பு, முட்டுக்காலில் ஒரு தேய்ப்பு, இதுக்கு ஒரு கூட கவனம் சொல்லிட்டுங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்படியான ஒரு இது வேணா மார்க்கத்தின் பேரா சொல்லி தந்துருக்கானா? மருத்துவம் கூட சொல்லி தரமான மறந்துடுவான். ஒரு விஞ்ஞானி ஒரு டாக்டர் கிளாஸ் வர்றவங்கள மறந்துடுவான். எல்லாம் ஒரு மறக்கல. இதெல்லாம் சொல்லி தந்து போறாங்க மக்களுக்கு. இதெல்லாம் கரெக்டா இருந்துக்கிறங்க. அந்த மூட்டுகள் மடிப்புகளை எல்லாம் தேய்த்து கழுவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுறாங்க. இது ஒண்ணு. இது மட்டும் இல்ல, பல் துலக்கின 10 விஷயம் முடிஞ்சிருக்கா. பல் துலக்கின பிறகு இந்த நாக்கு சுத்தம் பண்றதுக்கு பாருங்க, அதுவும் பெருமானவர்கள்ட்ட இல்ல. பல்லு துலக்கிறோம், வாயக்கோப்பிலுக்கு முடிஞ்சு வச்சாது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு துலக்கினார்களே ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நாக்கை நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. ஏன்? நாக்குங்கிறது பல விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியது. இப்ப நாக்கு சுத்தமா இருந்தா தான் திங்கிற சோறு ருசியா தெரியும். பிடிக்கவே மாட்டேங்குது சோறு. எப்படி பிடிக்கும்? சுவை நரம்புகள்லாம் நாக்குல எல்லாம் வச்சுக்கலாம். அந்த டேஸ்ட் பாக்குற நரம்புலாம் அவ கஷ்டப்பட்டு பின்னாடி சமைக்குவா. இவன் நாக்கையும் சுத்தம் பண்ண மாட்டான். அது கண்டதையும் குடிச்சு டீயை குடிச்சிருப்பான், அந்த கரை அப்படி மறைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது பழத்தை திம்பான், அறுவடை மூடி இருக்கும். அப்படியே மூடிக்கு மேல முடியா போட்டு வச்சுக்கிட்டு பிரியாணி செஞ்சாலும் இன்னும் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கம்மா. அவளுக்கு நல்லா அரைச்ச மாதிரி கசக்கும், வீட்டுல பாக்குறோம். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? நாக்குல இந்த நரம்பு பட்டவன அது ருசியை காட்டக்கூடிய அதை நல்லா வச்சுக்கலாம். நாக்குல முடிச்சுல வச்சிருக்கலாம். இப்ப நாக்கு நீ தேய்த்து கழுவுனீங்கன்னு சொன்னா திங்கிற சோறு ருசியா இருக்கும், நல்லா இருப்பீங்க. பிரச்சனை வராது குடும்பத்துல. சோத்துல பாய் விட்டு சண்டை வருது, சோறு நல்லா இல்லைங்கிறதான விவகாரம். ஒண்ணு சண்டை பிடிக்காம கையை கழுவிட்டா கூட ஒரு மன சங்கடப்படுறாள் ஒரு பொண்டாட்டி. நீங்க ஒன்னும் சொல்லிக்கிற தேவையில்லை, சண்டை கூட போக வேணாம். அச்சுட்டு 2 வாய் வச்சுட்டு கை கழுவிட்டீங்கன்னா அம்மாடி சாப்பிடுங்க, வருத்தப்படுறாளா இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உன் நாக்கு. ரசூலுல்லாஹ் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன், பல் துலக்கும் பொழுது அது அவர் சொல்லி காட்டாரு. இந்த அந்த வார்த்தையை சொல்றாரு, சொல்லி அந்த நாக்கில கையை விட்டு தேய்த்து கொண்டிருந்தாரு. இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்படியே புகாரியில 244 ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். நாக்குகளை கூட தேய்த்து கழுவுங்க. எங்க இருந்து வருதுன்னு, நாக்கு சுத்தமா வச்சுக்கப்பா, பல்ல சுத்தமா வச்சுக்கப்பா. அல் இஸ்தின்சாக், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் பண்ணு. எவனா சொன்னாரா? எவனாவது எந்த மருத்துவராவது ஒரு டாக்டராவது முகத்தை பேச கழுவிட்டுவான்னு சொல்லுவானே தவிர மாயை கூப்பிளிக்கிறதையாவது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. மூக்குக்கு கொஞ்சம் தண்ணீரை செலுத்தி அப்படி இடது கை விரல்னால தேய்ச்சி விட்டு அப்புறம் சிந்தி சுத்தம் பண்றது என்பதை எவன் உங்களுக்கு அறிவு சொல்லிடுறான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்களே.
இது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையை சுண்ணத்திலே சேர்த்துடுறாங்களே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை பற்றி நமக்கு சொல்லி தந்துருக்காங்க. சுத்தம் இதுதான் சுத்தம். எல்லாத்துலயும் இப்ப இதையெல்லாம் சொன்ன ஒரு மார்க்கத்தில் பந்துட்டு நம்ம ஆளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதான் கேவலமா இருக்கு. அதுக்காக வேண்டி உள்ள சுத்தமா இருந்தா போதும், வெளியே தீமைக்கிற கூடாது. அதுவும் வருது பின்னாடி. முதல்ல இருக்க வேண்டிய சுத்தங்கள் இதுல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இது ஒண்ணாச்சா. அது போக முக்கியமான ஒண்ணு நீங்க பார்க்கணும். மழை ஜலம் 2 இருக்கு. இது பல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 2லயுமே ஏராளமான கிருமிகள் வெளியேறுது. ஏன்னு கேட்டா மனிதன் சாப்பிடல நல்ல சத்துக்களை எல்லாம் குளுக்கோஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்யுது, சக்கையை தான் வெளியேற்றுது. அந்த சக்கையில பலவிதமான கிருமிகள் எல்லாம் என்ன செய்யும், உள்ளுக்குள்ள இருந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். அப்பவே வெளியேறி இருக்கிறதுனால மனுஷன் வாழ்றான். வெளியேறாம 4 நாளைக்கு தங்கி போச்சுன்னா ஆள் காலியா போயிடுவான். அப்ப உள்ளுக்குள்ள அவ்வளவு கிருமிகள் உண்டாகுது. டக்குன்னு வெளியே தள்ளிட்டு இருக்கிறதுனால அந்த கிருமியோட சேர்ந்து வெளியே வந்துருது. புது கிருமி உண்டாகுது. அதனால நம்ம அயாதோடு இருந்துகிட்டு இருக்கோம் உலகத்துல. அவ்வளவு விஷயங்கள் உண்டாகுது. அப்ப அதுதான் டாக்டர் நம்ம உடம்பு என்ன கண்டிஷன் இவர்கள் பாக்குறதுக்காக வேண்டி மலத்தையும் டெஸ்ட் பண்ணுவான், சிறுநீரையும் கேட்பான். எதுக்கு அதை கேட்கறான்? மலத்தை டெஸ்ட் பண்றான், சிறுநீரையும் கொண்டு வாங்குறான். ஏன்? சிறுநீரை டெஸ்ட் பண்ணா அது என்னென்ன கிருமிகள் இருக்கு, என்னென்ன அம்சங்கள் இருக்குது, எவ்வளவு சரக்கு வெளியே வந்திருக்குது, எல்லா சக்கரை இருக்குதா, எல்லாத்துமே இந்த டெஸ்ட்ல அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ரத்தத்தை டெஸ்ட் பண்ற மாதிரியே என்ன செய்யறான், சிறுநீரையும் டெஸ்ட் பண்றான். அப்ப அந்த சிறுநீரை டெஸ்ட் பண்றான அதுல சில கிருமிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான, இருக்கத்தான் செய்யுது. சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தம் பண்றாங்களா யாராச்சும்? எந்த மார்க்கத்துல உலகத்துல இந்த 20ஆம் நூற்றாண்டுல எவனாச்சும் சொல்லி தந்திருக்கானா மூத்திரம் மீன் கழுவிடான்னு சொன்னா? நிச்சயப்படுத்தான சொல்லி தந்திருக்கு. சிறுநீர்லையும் கிருமி இருக்குப்பா. மலம் கழித்துட்டு சுத்தப்படுத்துற மாதிரி சிறுநீர் கழித்துட்டு சுத்தப்படுத்து, உனக்கு நல்லது. இதான் சுத்தங்கிறது. சுத்தம் வேட்டி அழகா உடிச்சுக்கிட்டு அம்புட்டு மூத்திரமும் வேட்டி போனா சுத்தமா? புதுசா சேலை உடுத்திக்கிட்டு அந்த கிராமப்புறத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் கிராம பகுதிகள்லங்க 2 பேர் மூத்திரம் பெய்வாங்க. பெண்கள் ஒதுங்க முடியாது பாருங்களேன். முஸ்லீம் பெண் தெரியல. முஸ்லீம் சமுதாயத்துல அதுல நீட்டா இருக்கிறாங்க. வேற சமுதாயத்துல பாத்தீங்கன்னா 2 கிட்டே சிறுநீர் கழிப்பாங்க. புது ட்ரெஸ் அதுல பூரா அதை பத்தி வெக்கமே இருக்காது. அதை பத்தி தொடையில வரிகிறதுலையோ அல்லது அது அந்த பாவாடையில படுறதுலையோ அது தாண்டி சேவையில படுறதுலையோ அந்த ஈரத்திலேயே நடந்து போறதுலையோ அதுல கிருமி அதை பத்திலாம் கொஞ்சம் கூட ஒரு உணர்வோ ஒரு வெக்க உணர்வோ அசிங்கத்தில் இருக்கிறமே அப்படிங்கிறதா வராது. நமக்கு என்ன வருது? சிறுநீர் கழிக்கும் போதே அந்த ஆடப்படாத அளவுக்கு உட்கார்ந்த மணிக்கு திருநீர் கழிச்சிட்டு அழகா கழுவிட்டு ஆம்பளை உம்பளை எல்லாருமே அப்படி சுத்தமா இருக்கணும்னு இதெல்லாம் வலியுறுத்தி சொல்லுதேன். இது உலகத்துல யாருக்கு என்ன சுத்தம்? எவன் பேசலாம் சுத்தத்தை பத்தி? நம்மள்ட்ட கத்திக்கிறோம் எல்லாரும். சுத்தத்தை படிக்கிறதா இருந்தா அவன் தனியா போய் மருத்துவங்களாம் படிக்க வேண்டியது இல்லை, ஒரு டாக்டர் அட்வைஸ் எல்லாம் கேட்க வேண்டியது இல்லை. முகமது ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் சுத்தத்தினுடைய எல்லா அம்சத்தையும் தெரிஞ்சுக்கிறான். சுத்தத்துடைய ஒரு அம்சம் மிச்சம் வைக்கல. அவ்வளவு அற்புதமாக அதுல பத்தின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு கேட்டா இன்னும் குழந்தை அதனுடைய சிறுநீர் சுத்தப்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். பெரிய ஆளை விட்டுருங்க. பெரிய ஆளுடைய சிறுநீருக்கும் சின்ன ஆளுடைய சிறுநீருக்கும் வித்தியாசம் இருக்குது. சின்ன குழந்தையுடைய சிறுநீர்ல கிருமிகள் குறைவா இருக்கும், ஜாஸ்தியா இருக்காது. அந்த குழந்தைகளும் உணவு உட்கொள்ளாத குழந்தை. சின்ன குழந்தைண்டா என்ன கணக்குன்னு கேட்டா பாலை தவிர வேறு உணவு உட்கொள்ளாத குழந்தை. அந்த மாதிரி குழந்தையா இருக்குமே ஆனால் அதுல கிருமிக்கு குறைவா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சமயங்களில் குழந்தையை கொஞ்சுவாங்க. குழந்தை கொண்டு வருவாங்க. குழந்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைக்கு மடியில வச்சு என்ன செய்வாங்க? கொஞ்சுவாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில அந்த மாதிரி ஒரு குழந்தையை வச்சு கொஞ்சிருக்கும் போது மடியில சிறுநீர் இருந்துச்சு இந்த குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலேயே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா தண்ணீரை கொண்டு வர சொல்லி எவ்வளவு சிறுநீர் கழித்து அதில் தெளிக்கிறாங்க. தெளித்தாலே சுத்தமாயும். அவர் ஒன்றும் ரொம்ப ரேரா இருக்கிற கிருமிகள் அப்படி மேலே கொஞ்சம் தண்ணீரை கொஞ்சம் தெளிச்சு விட்டு கழுவி புளிஞ்சு இருக்கிற கழுவலை. அந்த குழந்தை யாருன்னு கேட்டா பாலை தவிர வேற உணவு அந்தாத குழந்தை என்று வேற அறிவிப்புகள்ல கிடைக்கிறது. இந்த சம்பவத்தை புகாரில் 224 அதிசல பார்க்கலாம். பெண் குழந்தை சிறுநீரா இருந்தா கழுவி இருக்கிறாங்க. ஆண் குழந்தை சிறுநீர் பட்டாதான் தெளிச்சிருக்கிறாங்க. பெண் குழந்தை சிறுநீர் படுமை ஏனாலும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆளுடைய கழுவுற மாதிரி கழுவி இருக்கிறாங்க. இதை வச்சுட்டு பெண் உரிமை படிச்சுட்டாங்க. இவங்க கூட பாரபட்சம் இதுக்கு போய் பேசுவாங்க, தெளிச்சிருக்கிறாங்க. இந்த அதிசை பார்த்துட்டு இங்க வர்ற ஆம்பளை பிள்ளை மூத்தருக்கு தெளிச்சுவாங்களா, பொம்பளை பிள்ளை மூத்தருக்கு கழுவுறாங்க, என்ன அக்கிரமமா இருக்குது, இது நீமா பாரபட்சங்கிறாங்க. இது பாரபட்சம் இல்லை, சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மைதான். என்ன உண்மைன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட சீக்கிரமா எல்லாத்திலையும் முதிர்ச்சி அடைவார்கள். நீங்க ஒரு 15 வயசு பொம்பளைக்கு இருக்கிற பக்கம் 15 வயசு ஆம்பளைக்கு இருக்காது. அவன் 15 வயசுல ஒரு தாய் அவருக்கு தகுதி விட்டுருவா. இவன் 25 வயசு ஆகணும். அதுதான் கல்யாணம் பண்ணி பாக்குறீங்களா இல்லையா? பீக்க வளர்த்தையும் பெண் வளர்த்தையும் சரியும்பாங்க. வளர்ந்துதா அண்ணனை விட தங்கச்சி பெருசா வளர்ந்து உடம்பு வளர்ந்துருவா. இது பெண்கள் வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால இந்த 6 மாச ஆம்பளை பிள்ளைய விட 6 மாச பொம்பளை பிள்ளை 2 வயசுடைய முதிர்ச்சி உடல்ல இருக்கும். உடல் அமைப்புல எவ்வளவு இருக்கு? 2 வயசு முதிர்ச்சி. அதனால பெண்கள் சீக்கிரமாகவே எல்லாத்திலையும் என்ன செய்யறாங்க? பருவம் அடைகிறதுல இருந்து விவரங்களை புரிகிறதுல இருந்து சீக்கிரம் வந்துடுறாங்க. ஃபாஸ்டா வரும்.
அதனால ஃபாஸ்டா அவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை 45 40 50 அந்த இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், ஃபாஸ்ட்டாவே முடிக்கணும். ஃபாஸ்ட்டுங்க 95 வயசுக்கு பொண்டாட்டி தெரிவிட்டு இருப்பான். பாருங்களா, பொம்பளை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. அவங்க இந்த மாதவிடாய் நிற்கிறதும் ஃபாஸ்ட்டாவே வேகமாக ஆரம்பிச்சு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அப்போ அந்த இது ஒன்றும் பாரபட்சம்னு கிடையாது. பெண்களுடைய பெண் குழந்தை சிறுநீரை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண் சிறுநீரை விட வந்து கூடுதலான கிருமிகளும் மற்ற மனிதன் சுகாதாரத்துக்கு தானே இருக்கணும். இதெல்லாம் அல்லாவுடைய தூதரத்தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி அதை கழுவி இருக்கிறாங்க. அப்ப சின்ன பிள்ளைங்க சிறுநீர்லயே அது கிருமி இருக்குமேயானால் கழுவுறாங்கன்னு சொன்னா அவன் 3 இன்ச்சு போறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? முஸ்லீமே செய்யறானே. முஸ்லீமே சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தம் பண்ணணும்னு விளங்க மாட்டேங்கிறானே. அந்த காலத்திலேயாச்சும் அந்த வசதிகள்லாம் ரொம்ப குறைவுங்க. இப்ப எங்கன வந்தாலும் 4 நாள் கொடுத்தா கட்டணம் கழிப்பிடும். 50 காசு கொடுத்தா என்ன செய்யலாம்? தண்ணி வசதியோட போய் அழகா ஒதுங்கி கழுவிட்டு வரலாம். இப்படிப்பட்ட ஒரு நகர்ப்புறங்கள்ல கூட அந்த ஓரான் பார்த்தீங்கன்னா நடந்து போய் பாருங்க. நீங்க போய் பாருங்க, நடக்க முடியுமா? போற இடத்துல எல்லாம் அமௌண்ட் வச்சிருக்காங்க. ஏன்? அதான் இப்ப நாகரிகம் தெரியல. முஸ்லீமே அடங்குறான், விவரம் தெரியாது, தொழுகையாளர்கள் செய்ய மாட்டான். அதெல்லாம் இல்லாதவர்கள் அது மாதிரி பண்ற ஆட்சியை பாக்குறீங்க. இதுகளை எல்லாம் கூட நம்ம கவனிச்சு சுத்தமா இருக்குன்னு மார்க்கம் சொல்லி தருது. அது மாத்திரம் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து தூங்கி எந்திரிச்சதுக்காக உங்க கையை கழுவுங்கிறாங்க. என்ன காரியம் செய்யறா இருந்தாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டீங்கன்னா உங்க கை எங்கெங்க குடிச்சு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தூங்கிட்டீங்க. தூங்கி எந்திரிக்கும் போது என்னென்ன இடத்துலலாம் உங்க கை கொண்டு வச்சிய, என்னென்ன பண்ணினீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு பாத்திரத்துல கை விடுறதா இருந்தாலும் சரி, சோத்துல கை விடுறதா இருந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்சா கையை கழுவிடுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்கி எந்திரிச்சீங்கன்னா நெஞ்சமே கையை கழுவிடுங்க. இதெல்லாம் திலாத்தவல்லா அகதுக்கும் சொல்றாங்க. யுஸ்தைகல் அகதுக்கும் மின் நௌமிஹி, உறக்கத்திலிருந்து உங்களில் யாரும் விழித்தால் தொழில் எகசில் எதகு கபல இதுகில் காபி அலுஹி, அவர் பாத்திரத்துல கை விடுவதற்கு முன்னால் கைகளை கழுவி கொள்ளட்டும். ஏன் கழுக வேண்டும் என்றால் இப்போ இன்ன அகதுக்கும் லா எதிரி, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஐயன பார்த்தது எதுகு, அவருடைய கை எந்தென்று பட்டது என்று அவருக்கே தெரியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 162வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சுத்தங்கிறதுல பாருங்க, கையை கழுவுறதை கவனிக்கிறாங்க, நகம் வெட்டுறதை கவனிக்கிறாங்க, நாக்கை சுத்தம் பண்ணுங்கிறாங்க, பல்ல சுத்தம் பண்ணுங்கிறாங்க, சீனை உரைச்சி சுத்தம் பண்றேன். இது கிண்டலே பண்ணாங்க. என்னக்கா அவங்க முகமது இதை ஏன் இருக்கிறார்? கக்குசு கொள்ளாம இருக்க தெரியாது. தூதர்கள் கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, என்ன உங்க முகமது வந்து கக்குசு போறது ஒண்ணுக்கு போறது இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற உடனே கிண்டலா கேட்கிறாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாரு, கிண்டலா கேட்கிறியாப்பா நீ? எல்லாம் அப்படி சொல்லித்தான் தந்திருக்கிறாங்க. என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க? எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க? சிறுநீர் சுத்தம் பண்ற மட்டும் சொல்லலப்பா, வலது கையினால பண்ணாத, ஏதோ இதனால பண்ணு, சுத்தம் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கிறா சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன இது பெருமைதான்னு சொல்லி அந்த சஹாபி பதில் சொன்ன சம்பவத்தை பார்க்கிறோம். இப்படி எல்லா வகையிலையுமே நம்ம வந்து சுத்தமா இருக்கணும் என்பதற்காக நிறைய அம்சங்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அது இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? இந்த ஒவ்வொன்று ஆக்கி இருக்குது. உலகத்துல எவனாச்சும் ஒரு நாளைக்கு 5 தடவை மூஞ்ச கழுவுன்னு சொல்லியிருக்கிறானா? 5 தடவை மூஞ்ச கழுவுன்னு சொன்ன கழுவானா எவனாச்சு? முகத்தை கழுவ மாட்டான். தூங்கி எந்திரிச்சா முகத்தை கழுவுவான். ஏதாவது பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா முகத்தை கழுவுவான். பொண்ணு பார்க்க போனா அல்ல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தா அப்ப ஸ்பெஷலா என்ன செய்வான்? பொருளை கழுவிக்கிடுவான். மற்ற நேரத்துல அவனே வீட்டுக்குள்ளே வந்து அணைஞ்சு கிடக்கிறான்னு வைய, ஏமல யார் பார்க்க போறான்னு கழுவ மாட்டான். அவன் எந்திரிக்குமே கழுவுனா உண்டே தவிர மற்றபடி இல்லை. அப்ப வேலையிலே மூழ்கி கிடக்கிறான்னு வைங்க, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், கழுவுனாலும் நம்ம வீட்டு படுத்தா போகுது. என்ன போட்டு மூடுக்கு கழுவுனா என்ன, கழுவாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க நினைஞ்சா ஒரு முக்காடு இருக்குன்னு சொல்லுவான்ல, முழுக்க நினைஞ்சாச்சு அப்புறம் எடுத்து ஒரு முக்காடு, தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன, இப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில எத்தனை அதுக்காக தான் இருக்குது. உங்க இருந்துட்டு போகுதுல, இப்படிலாம் நடக்கனால மனுஷன். அப்ப இவனை ஒரு மார்க்க ரீதியா இவனை ஒரு கிளீன் பண்ணணுமா இல்லையா? எல்லாரையும் வந்து கழுவுன்னு சொன்னா என்ன கேட்பான்னா, அரே கழுவ சொல்றப்பா, நான் இப்ப கழுவுவேன், மறுபடியும் நான் முட்டைத்துக்கும் மரம் ஒட்டு தானே செய்யும், மறையம் ஒரு கழுவ மொத்தமா சாயந்தரம் ஒரு கழுவிக்கிறேன்னுவான். அப்ப அவனை சுத்தமா ஆக்க வைக்கிறது அவனுக்கு விளங்காது. இந்த தத்துவங்கள்லாம் விளங்காது. ரொம்ப நேரம் படுகிற அழுக்குக்கு அப்ப படுகிற அழுக்குக்கு வித்தியாசம் இருக்குது. ரொம்ப நேரம் ஒரு அழுக்கு படிஞ்சிருக்குமே ஆனால் அதுல இருந்து கிருமிகள் உண்டாகி பல விதமான கேடுகள் உண்டாகும். அப்ப படிஞ்ச அழுக்குனால கிருமிகள் வராது. இதெல்லாம் மனுஷனுக்கு சொன்னா புரியாது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, மார்க்கரியா ஒரு அடி போடுறாங்க. 5 ஒளி செய்யணும். குர்ஆன்ல எல்லாம் கட்டளை, யா குன்துல் ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும், நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் பொழுது உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள், கைகளை முட்டுக்கைகளை கழுவிக் கொள்ளுங்கள், தலைக்கு மசாஜ் செய்து கொள்ளுங்கள், கால்களையும் கரண்டை வரை கழுவிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் கட்டளை இடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த உறுப்புகள் எல்லாம் கழுவுங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அற்புதம் பத்தியலா? ஒவ்வொரு தடவையும் 5 தடவை கழுவுற வாய்ப்புங்கிறது மனித இன்னும் எங்க கழுவ சொல்றாங்க? எதுல வந்து பல பொருள்கள் பட வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கிறதோ முடிஞ்ச அளவுக்கு மனிதர் அரக்கை சட்டை போடுவான். முழுக்கை சட்டை போடுறதோ கொஞ்சம் பேர் இருப்பான். பெரும்பாலானவர்கள் அரக்கை சட்டை பனியன் அளவுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் அழுக்குகள் பட வாய்ப்பு இருக்கு.
நம்மளே முழுக்கை சுட்ட போடுறவனா இருந்தா கூட வேலை வெட்டி செய்யும் பொழுது அப்படி சுட்டு விட்டுக்குவோம். வேலை வெட்டி செய்ய போறோம் வைங்களேன், இதே மாதிரி செய்ய மாட்டோம். அது படக்கூடாது அது மாதிரிலாம் செய்வோம். அப்ப அந்த அழுத்தம் எங்க போடு, நம்ம சட்டையை காப்பாற்ற நினைக்கும் போது கையை காப்பாற்ற நினைக்க மாட்டோம். இந்த வேலை வெட்டி செய்யும் பொழுது என்ன செய்வோம், சட்டையில் அழுக்கப்படக்கூடாதுன்னு சுருட்டுவோம். அது எங்க போய் படுக அப்புறம் கையில தானே படு, அழுத்தி நம்ம வேலையிலேருந்து வர்றோம். அப்படிலாம் நீ இருக்கிறாரு கழுவுணுமா இல்லையா, கையில தானே படுது. அப்ப அல்லாவுடைய மாக்காம தலையில தூசிகள்லாம் படர்ந்துருக்கும். அப்படி ஒரு தலை ஊத்தினா அந்த மேல உள்ள தூசிகள்லாம் காலியா போயிடும். அப்ப காது எது மனிதனுடைய உறுப்புகள்ல வெளியே ஜாஸ்தியாக தெரிகிறதோ, அதுல எதனால உனக்கு கேடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதோ அதை 5 விரல கழுவுன்னு சொல்லும்போது மார்க்க ரீதியா சொல்லிடு என்ன ஆகுது, அப்படி ஆரோக்கியமாயிடுறாங்க. அவன்கிட்ட நோய் வருது. அப்புறம் 5 விரவை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அப்ப புது அழுக்கு தான் போடும். அழுக்குலே பிறல்றவனா இருந்தா கூட பழைய அழுக்கு நீங்கிரும். புது அழுக்குல கிருமி வராது. அது கிருமி பாவம் ஆகுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கழுவிடுவோம். மறுபடியும் அழுக்கு போயிடும். மறுபடியும் பாவம் ஆகுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கழுவிடுவோம். அப்ப அந்த உணவுப் பொருளை பல்லுல கொட்டிக்கிடுச்சுன்னா உடனே எடுத்தா கிருமி வராது. ஒரு 4 ஹவர் ஆனா அது கிருமி உண்டாகி போயிடும். அப்ப எல்லாத்துலயுமே இப்படிதான். பழைய சோறு இருக்குது, இப்ப தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் முடிச்சவனும் செய்யாது. 3 ஹவர் கழித்து குடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியான கிருமிகள்லாம் உண்டாகி தயிர்லாம் அப்புறம் கிருமிகள்னால தயிர் உண்டாகுது. அது ஒரு பாக்டீரியானால தயிர்லாம் உண்டாகுது. அது கெடுத்துப்படுது. கெடுக்கிற ருசியா இருக்குன்னா தயிர் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். அது ஒரு பாலை கெடுப்பு தானே தயிருங்கிறது. அது மாதிரி அது கேடு இல்லைங்கிறதால சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நேரப்பட அந்த அழுக்குகள்லாம் பற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு 5 பேரும் கழுவி. இதை தவிர சுத்தம் இங்க இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. எந்த மதத்துல வழிபாட்டுக்கு சுத்தம் பண்ணு சொல்லியிருக்கிறாங்களா? வழிபாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துருக்குறோம். தாம்பத்திய ஈடுபட்டு குளிக்காம வரக்கூடாது அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. மூஞ்சி சுத்தமா இருக்கணும், கை சுத்தமா இருக்கணும், கழுவிட்டு தான் வரணும். இதெல்லாம் எங்கேயும் கிடையாது. போற கோக்கில் எப்படி போனோம்னு அப்படி இப்படியே அவன் பண்ணிட்டு போறோம். கடவுளை வழிபடும் போது நம்ம என்ன பண்றோம், கடவுள் எல்லாம் வழிபடுறோம். அதுக்காக சுத்தமா இருக்க வேணாமான்னு சொல்லி நுழைகிறோம், கையை கழுவுறோம், கொஞ்சம் கழுவுறோம். அதற்கான ஏற்பாடுகள் பள்ளியிலே செஞ்சு வச்சுக்கிறோம். இந்த பள்ளி தொடர்பு 5 டைம்ஸ் வச்சிருந்தாலே அவன் பெரிய சுத்தமான ஆயிடுவான். அது சொல்லி இருக்குது, அவ்வளவு பெரிய சுத்தவாளி என்ன செய்வான், அவன் ஆயிடுவான். அந்த மாதிரி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒதுத்தி கொல்லுமலி என்று சூரா 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் கைகளை கழுவு துவைக்காக வேண்டி ஹதீஸ்லையும் எல்லாம் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, பல ஹதீஸ்களில் சொல்லி காட்டுறாங்க. இதுவரை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி துணைக்கு மட்டும் சொல்லல, தூங்கும்போது செஞ்சுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ தூங்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்ல தான் தொலைக்கணும்னு சொன்னாங்க. அதோட சொல்றாங்க, நீ தூங்குற நேரத்துல அழகா கை கால் சொல்லுதான் போறது இல்லை, தூங்கத்தான் போற. தூங்க போகும்போதும் இந்த கை கால் இதெல்லாம் அழகா கழுவிட்டு படுப்பா. சில துவாத்திலையும் ஓய்விட்டு படுத்தேன்னு சொன்னா உனக்கு அல்லாஹ்வுடைய பெரிய நன்மை கிடைக்கும். மார்க்க ரீதியா சில ஆர்வங்களை ஊட்டுறாங்க. இது புகாரில 247வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இன்னும் ஏராளமான இடங்கள்ல இருக்கிறது. தூங்கும்போது உன்னை கழுவு துறாங்க. அது எவ்வளவு சுத்தம் பத்தியா. தூங்கும்போது இதெல்லாம் அழுக்கா இருந்தா இதை சொரிஞ்சிட்டு வாயில வைக்குவான், இப்படி சுருங்குவான், வாயில வச்சிருவான். இதெல்லாம் படுற இடங்கள் தானுங்க. அப்ப தூங்கும்போது ஒரு அளவை கழுவிட்டு பார்த்தீங்கன்னா பலவிதமான அழுக்கு எல்லாம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா போய் படுக்கிற பாருவேன். அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டு சொல்ற காட்சியை பார்க்கணும். தூய்மையில இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது. அதுக்கு இடையில வேற ஒரு விஷயத்தை கட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சதக்கத்துல் ஃபித்ர் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ரமலான்ல கொடுக்க வேண்டிய தரமோ அதை சொல்லிட்டு நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கணும். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது என்ன, 10,000 கிளம்பிடும், ஓடிக்கிறோம். அதுக்காக வேண்டிய இடையில பறிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. 5 நிமிஷம் இருக்குது. அப்ப அதாவது இந்த ரமலான் மாசத்துல நமக்கு இஸ்லாம் ஒரு கடமையாக்கி இருக்குது. என்ன கடமையாக்கி இருக்குன்னு கேட்டா, ஏழைகள் அன்றைய தினம் பட்டினியா இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு காரணம். இன்னொரு காரணம் நம்முடைய நோன்பில் ஏற்படுகிற சில தவறுகள். நோன்பு வச்சுக்கிட்டு திங்க மாட்டோம், உங்க மாட்டோம், அது கரெக்டா இருப்போம். ஒரு ஆள் புறம் பேசியிருப்போம், ஒரு ஆள் கிண்டல் பண்ணியிருப்போம். சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் நோம்புடைய தரத்தை தகுதியை குவாலிட்டியை குறைக்கக்கூடிய தப்புகள் நம்மகிட்ட நோம்பு முடிக்க நாசமாக்கிறாது, அதனுடைய தரத்தை குறைக்கும். அந்த மாதிரியான தப்பு நம்ம செய்யாம இருக்கிறோமா? நோம்பு வச்சுட்டு செய்வோம், மாதிரி கோத்துட்டு பார்த்து ஒத்து காத்திருப்போம் வேற மாதிரி நோக்கத்துல. அப்ப அந்த மாதிரியான பல தப்புகள் நம்மள்ட்ட நிகழும். இந்த தப்புகளுக்கு ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கணும். என்ன பரிகாரம்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு தப்புக்கு செய்யற பரிகாரம்லாம் ஏழைக்கு தவறு மாதிரி தான் ஆக்கிடுவான். நீ தப்பா இருந்தா 1000 ரூபாய் சொல்ல மாட்டான். அல்ல பள்ளியாத்துல கொண்டு 2000 ரூபாய் போட்டு சொல்ல மாட்டான். அல்லாஹ் தப்புக்கு பரிகாரம் என்ன செய்வான்னு கேட்டா, ஏழை பக்கம் திருப்பி விட்டுவான். தப்புக்கு பரிகாரம் எங்க திரும்பிடு, அப்படியே ஏழை பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுவான். அப்ப தப்பு செஞ்சிட்டீங்களா நோம்புல, நீங்க தப்பு செய்யல, நீங்க திமிர நினைச்சிடக்கூடாது, நடந்து இருக்கும். யாரா இருந்தாலும் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்புடைய தரத்தை குறைக்கக்கூடிய தப்பு செய்யாமல் ஒரு நபரும் இருக்க முடியாது. டிவியே நியூஸ் பாக்குறதுக்கு நீங்க பார்த்தா கூட உங்களை தப்பை பார்க்க வச்சுமா சேர்த்து நியூஸ் தான் பார்ப்பீங்க. அதுல அந்த லாட்டு இந்த லாட்டு ஒரு உங்களை யாரோட பார்த்துருவீங்க. நீங்க பார்க்காம இருக்கேமா, டிவி நியூஸ் பார்க்கறதுக்கு திருப்பினா கூட நீங்க தப்பு பண்ணிடுவீங்க. சரியா போச்சா? ஒரு பத்திரிக்கை டெய்லி பேப்பர்னு பார்ப்பீங்க, அதுல கவர்ச்சி கூட மூலையில போட்டிருப்பான், தப்பு பண்ணிடுவீங்க. உங்களை நீங்க பார்க்குற நியூஸுக்கு தான்
நியூஸ் பார்க்கறதுக்கு பேப்பரை புரட்டினாலும் உங்களை தப்பு செய்ய வச்சுக்குவான். அப்ப அந்த மாதிரி நோவுடைய தரத்தை குவாலிட்டியை குறைக்கக்கூடிய சமாச்சாரங்களை வந்து எல்லா மனிதனுமே செய்கிறான். அதை வந்து அந்த குறை இல்லாம முழுச்சா தர்றதுக்கு நல்லா விரும்புறான். நீ குறையோட இருக்கிற மனுஷன் தானப்பா இருக்கும் போயிட்டு போகுது. இதுக்கு என்ன செய்யுதுக்கா, ஒவ்வொரு மனிதனும் வசதி இருந்தால் அவனுடைய கடன் இடம் இல்லாம சோறு திங்கிறதுக்கு போக எக்ஸ்ட்ரா இருந்தால் லட்சக்கணக்கு இருக்க வேண்டியதில்லை. கடன் வைக்கக்கூடாது. உனக்கு வந்து கடனை விட கூட இருந்தால் வைக்கலாம். கடனை இருக்கக்கூடாது இல்லை, கடன் இருக்கு, கடனை விட கூட காசு இருக்கு. அவர்களுக்கும் அன்றைய செலவுக்கும் மிச்சம் இருக்குது. அவர்களுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன கடமையாக்குதுன்னா, ஒவ்வொருவரும் ஒரு 4 முத்து, அரபியில் உள்ள கணக்கு 4 முத்து அளவுக்கு பேரிச்சம்பழத்தையோ கோதுமையவோ அந்த பகுதியில் ஒரு தானியத்தையோ நீங்கள் ஏழைகளுக்கு தர்மமா கொடுக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. முத்துண்டா என்னன்னு கேட்டா, 2 கையை இப்படி வைத்து இது நிறைய அள்ளி போட்டால் எவ்வளவு கொள்ளுமோ அதுக்கு பேர் ஒரு முத்து. இப்போ 2 கையும் ஒன்னா இணைத்து கொண்டு அது நிறைய அள்ளி போட்டால் எவ்வளவு தானியம் பிடிக்குமோ அந்த கணக்கு. சரி, 2 கிலோ வருதோ? சரி, இது மாதிரி ஒரு 4 தடவை அள்ளி போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, அரிசியை பொறுத்தவரை நம்ம நாட்டில் அரிசி தான் உணவு. பேரிச்சம்பழத்தை கொடுத்தா யூஸ் ஆகாது. பேரிச்சம்பழம் தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்தாங்க. அதுவே அந்த காலத்தில் உணவாக இருந்துச்சு. கோதுமை அந்த காலத்தில் கொடுத்தாங்க, அது அவங்களுக்கு உணவாக இருந்துச்சு. நீங்கள் கோதுமை நிற்கிற மக்கள் இல்லை, நீங்கள் உங்களுடைய உணவு என்னென்ன கேட்டால் அரிசி தான். ஒரு 4 தடவை இப்படி அள்ளி போட்டீங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு வருமோ அதான் ஒரு ஆள் கொடுக்க வேண்டிய கணக்கு. இப்படி சொன்னால் எல்லாருக்கும் வெளியாக வராங்கிறதுக்காக வேண்டி ஒரு நடுத்தரமான 4 பேர் கையை வச்சு அள்ளி போட்டு நிறுத்து பார்த்து கரெக்டாக கேட்டுட்டு வர சொன்னேன். 2.5 கிலோ வருதான். நீங்கள் 4 சின்ன பிள்ளை கை அள்ளி போட்டுறக்கூடாது. நடுத்தரமான கை, நடுத்தரமான கைகளை கொண்டு இப்போ என்னுடைய ஒரு நடுத்தரமான கை, என் கை பெருசும் கிடையாது சின்னதும் கிடையாது. இதில் இப்படி அள்ளி போட்டு 4 தடவை அள்ளி போட்டு நிறுத்தால் மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 2.5 கிலோ வருது. சுமாரா 50-100 கிராம் டிஃபரெண்ட் வரும். நம்ம 2 டவுட் கூட இருந்துட்டு போதே, குறைச்சிடக்கூடாது. 2.5 விட கொஞ்சம் குறையத்தான் வருது. அது பேணுதலுக்காக என்ன பண்ணுறோம், 2.400 2.300 கையில் வாங்கவும் இயலாது. அதனால ஒரு 2.5 கிலோ என்று வருகிறது. 2.5 கிலோ வச்சா ஒவ்வொரு நபரும் 2.5 கிலோ அரிசி வந்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு நபரும் இன்றைய கணக்குப்படி இந்த 2.5 கிலோ என்பது வந்து எப்படி கொடுக்கணும்னு கேட்டால், பொன்னி அரிசி வாங்கி கொடுக்கணும்னு மார்க்கம் உங்களுக்கு சொல்லலை. அதுக்காண்டி ரேஷனில் உள்ள புழுத்து பண்ண அரிசியும் கொடுக்கக்கூடாது. அது என்ன கொடுக்கணும்னு கேட்டால் நடுத்தணும், எல்லாத்தையும் நடத்தணும். நாம் எதை நம்ம வீட்டில் சாதாரணமாக விசேஷ நாட்கள் இல்லாமல் சாதாரணமாக எதை உணவாக உட்கொள்வோமோ அந்த மாதிரியான அரிசியிலேருந்து கொடுங்க, அந்த மாதிரி தானியத்திலிருந்து கொடுக்க சொல்லுது. எல்லாத்துலேயுமே அப்படித்தான். அந்த கப்பாராவை சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், சத்தியத்தை முறிக்கிறது கப்பாரா கொடுக்கும்போது கூட உணவு கொடுங்கன்னு மட்டும் சொல்லலை. மின் ஔசத்தி மா துத்இமூன அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்குகிற உணவில் நடுத்தரமானதை கொடுங்கள் என்று அல்லாஹ் அதுக்கு சொல்லி காட்டுறான். அதை இதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளலாம். நோன்புடைய ஃபித்யாவுக்கு வராட்டா கூட அந்த சத்தியத்தை முறிக்கிறதுக்கு ஏழைக்கு உணவு கொடுக்கணும்ல, அதை பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மின் ஔசத்தி மா துத்இமூன அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்குகிற உணவில் நடுத்தரமானதை கொடுங்க. ரொம்ப ஹை லெவலில் போய் கொடுத்துடாதீங்க. திருநாள் அன்னைக்கு இது பண்ணி கொடுத்துட வேண்டியது இல்லை, கல்யாண சாப்பாடு கொடுக்க வேணாம், சாதாரணமாக கொடுங்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஹை லெவலுடைய அரிசி வந்து 25 ரூபாயில இருக்கு, 22 ரூபாயில இருக்கு, 20 ரூபாயில இருக்குது. ரொம்ப லோ லெவலில் எடுத்தீங்கன்னா 8 ரூபாயில 7 ரூபாயில 5 ரூபாயில 10 ரூபாயில தான் இருக்குது. நடுத்தரமான ஒரு சுமாரான ஆளுக்கு சாப்பிடக்கூடிய அரிசி எவ்வளவு வந்து கேட்டால் 16 ரூபாயில இருக்கு. நல்ல நடுத்தரமான குடும்பங்கள் சாப்பிட விசாரிச்சுட்டு வந்து இன்னைக்கு உள்ளது. அடுத்த வருஷம் சொல்ல இயலாது. அடுத்த வருஷம் இந்த ரேட்னு பார்த்து முடிவு செய்யணும். இன்னைக்கு உள்ள பஜாருடைய ரேட்டில் 16 ரூபா ஒரு கிலோ வருது. 16 ரூபாண்டா 2 கிலோவுக்கு 30 வேணும், 30 40 ரூபா வருது. 2 கிலோ எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா வருது. ஒவ்வொரு நபரும் ரூபாயா கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? 40 ரூபாய் ஏழைகளுக்குன்னு கொடுக்கணும். இந்த ஒவ்வொரு நபரும் யாருன்னு கேட்டால், நோன்புக்கு தான் இது பரிகாரம் என்று சொல்லி நினைத்து கொண்டு நோன்பு வைக்காதவங்களும் கொடுக்காம இருந்துடாதீங்க. ஏன்னா வீட்டில் நோன்பு வைக்காத குழந்தை இருக்கும், நோன்பு வைக்காத சிறுவர்கள் இருப்பாங்க, நோன்பு வைக்காத முதியவர்கள் இருப்பாங்க. இது யாருக்கெல்லாம் கடமை என்று கேட்டால், நோன்பு வைத்தவர்களுக்கு 2 நோக்கத்துக்கு கடமை, நோன்பு வைக்காதவர்களுக்கு சார்பாக ஒரு நோக்கத்தில் கடமை. 2 காரணத்தை சொல்ல தராங்க. ஒன்று, அன்றைய தினம் ஏழைகள் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும். அன்றைய தினம் ஒருத்தன் கையேற்றக்கூடாது என்றது ஒரு நோக்கம். நோன்புக்கு பரிகாரமாக இருப்பது ஒரு நோக்கம். இப்போ நோன்பு வைத்தவர்களுக்கு 2 நன்மை கிடைக்கும். நோன்பு வைக்காதவர்களுக்கு, ஒரு ஏழைக்கு அந்த அன்றைய தினம் பசி இல்லாமல் ஆக்கினான்னு ஒரு நன்மை கிடைக்கும். அதனால ரசூல் சொல்றாங்க, குழந்தை வரைக்கும் கொடுக்கணும், முதியவர்கள் வரைக்கும் கொடுக்கணும். நம்முடைய பராமரிப்புல நம்ம கஸ்டடியில தாய் தந்தை இருந்தால் நம்ம கொடுக்கணும். நம்ம அண்ணன் கஸ்டடியில இருந்தால் அண்ணன் கொடுத்துக்குவாரு. உங்க பராமரிப்பின் கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்காகவும் 10 பேர் இருந்தா 400 ரூபா கொடுக்கணும்.
8 பேர் உங்க ஃபேமிலி மெம்பர் இருந்தா 320 ரூபா கொடுக்கணும். ஒவ்வொரு நபருக்கு 40 ரூபாய் என்ற கணக்கு பிரகாரம் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை வந்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. இது யாரு கொடுக்கணும்னா ஏழையை கொடுக்கணும். இது கொடுக்கிற சரியான முறை என்னன்னு கேட்டா, நீங்களா கொடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. நீங்களா கொடுத்தாலும் உங்களுக்கு உரிமை இருக்கு. மார்க் ரீதியா யாரும் கட்டாயப்படுத்த இயலாது. ஆனால் நீங்களா கொடுக்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, குறிப்பிட்ட சில பேர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. யாசகம் கேட்கறவங்க அந்த வாசல்ல கேட்பாங்க, நீங்க கொடுத்துருவீங்க. அவருக்கு அவருக்கு தான் கொடுப்பீங்க, நான் அவருக்கு தான் கொடுப்பேன், இவர் அவருக்கு தான் கொடுப்பாரு. வெக்கத்தை விட்டு கேட்கறவனு கொடுத்துட்டு போயிடுவீங்க. அதே நேரத்துல கேட்க வெக்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்மளா தேடி போய் கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க. இல்லைன்னா அவங்க கேட்டு வாங்க மாட்டாங்க. கேட்டு வாங்குறது தான் நீங்களா கொடுத்தா கொடுப்பீங்க. அப்ப அந்த மாதிரி அவரவர் கொடுக்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஏற்பாடு நடந்துச்சு. ஜக்காத்தை எப்படி வசூலித்து கொடுத்தார்களோ அது மாதிரி சதக்கத்துல் ஃபித்ரையும் வசூலித்து அதை நிர்வகிக்கிற பொறுப்புக்கு மேனேஜர் அபூ ஹுரைராவை போட்டு எல்லா சதக்கத்துல் ஃபித்ரும் வந்து குவிக்கிறோம். ஒன்னா சேர்ந்த பிறகு அது யார் யாருக்கு தேவைன்னு தேடிக்கிட்டு போய் அப்படி விநியோகம் பண்ணி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல. அதான் சரியான முறை. கவர்மெண்ட் இருந்தா கட்டாயப்படி அதை செஞ்சு போட முடியும். கவர்மெண்ட் இல்லைங்கிற பட்சத்துல இந்த மாதிரி செய்யலாம். இது வந்து ஒரு நாள் எல்லாரும் கொடுக்கக்கூடியதான். இன்னைக்கு நீங்க பெருநா அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஆனால் பெருநா தொகைக்கு முந்தி கண்டிப்பா கொடுத்துடணும். லாஸ்ட் டைம் என்னட்டா பெருநா தொகை. பெருநா தொகைக்கு பிந்தி கொடுத்தா செல்லாது. நீங்க கொடுக்கறதா இருந்தா பெருநா தொகைக்கு செல்வதற்கு முன்னாடி நெஞ்சிருன்னு கொடுத்து தீர வேண்டும். அப்ப இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம், நாளை கழிச்சு கொடுக்கலாம், பெருநா அன்னைக்கு காலையில கொடுக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, கொடுக்கலாம் பெருநாள் தொகைக்குள்ள. ஆனாலும் இன்றைய யுகத்துல வந்து கடைகள்ல பொருள் வாங்கணும். நான் பெருநாள் அன்னைக்கு தான் காலையில் கொடுப்பேன், வாங்கிட்டு அன்னைக்கு கூட கடை அரிசி போடுவாங்களா? இன்னத்தை வாங்கி அந்த ஏழை என்ன செய்யும்? ஏழைகளுக்கு உரிய வேணும்னா முன்னாடியே திட்டமிட வேண்டிய காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முன்னாடியே பட்ஜெட் போடணும். கிடைக்குமா கிடைக்காது நம்ம பதறிக்கிட்டு முன்னாடி என்ன ஆகும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்ப 3 நாளைக்கு முந்தையே அவங்க கையில கிடைச்சிருச்சுன்னு சொன்னா பெருநாளை பத்தி கவலை இல்லை, எப்படியும் அத்தவங்க நம்மளும் வாழ்க்கை நடத்திடுவோம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏழைகள் லிஸ்டையும் நீங்க வந்து இந்த தமுமுகவுல இருந்து என்ன செய்யறாங்க, ஜகாத்துல் ஃபித்ரை வசூல் பண்ணி ஏழைகளுக்கு கொடுக்குறோம். போன வருஷம் மட்டும் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணி நினைஞ்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு விநியோகம் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் கொண்டாந்து கொடுக்கலாம். உங்க பகுதியில் ஏழைகள் லிஸ்டையுமே கொடுத்துடலாம். அந்த கூட்டு முறை உண்டாக வேண்டும். நீங்க அரிசியும் கொண்டா கொடுங்க, இன்னும் நாடு எங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகள் இருக்காங்கன்னு சேர்த்து கொடுங்க. நீங்க கொடுக்காம இங்க இருந்து கொடுக்கட்டும். ஒரு பொதுவான முறையில் தேடி போய் கொடுப்போம். வெறுமனே அரிசியை கொடுக்காம என்ன செய்வோம்? ஒரு மனிதன் அந்த பெருநாளுக்கு நம்ம பெருநாள்னு சந்தோஷம் உள்ளதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம். அந்த காலத்துல அவங்களுக்கு வேற சந்தோஷம், அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு. நமக்கு என்ன சந்தோஷம்? பெருநாண்ட ஒரு பிரியாணி இருக்கணும். அப்படித்தானே சந்தோஷமா போச்சு. பெருநாள் அன்னைக்கு வந்து பருப்பு சாம்பார் வச்சா நமக்கு சந்தோஷமா இருக்காது. அந்த காலத்து மக்களுக்கு பேரிச்சம்பழம் தின்னவங்களுக்கு சாதாரண ரொட்டியே பெருநாளா இருக்கும். அப்படி நம்ம பார்க்க கூடாது. நம்மள மாதிரி அவங்க கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது நினைச்சது. ஆனால் இன்றைய காலத்துல நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ அப்படி அவன் சாப்பிடணும். அப்ப அது மாதிரி வந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் அரிசி கொடுக்கணும், அல்லது கொஞ்சம் ரூபாயை கொடுக்கணும், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கறி, இதெல்லாம் வாங்க எவ்வளவு இருக்கு அப்படி கொடுக்கணும். இந்தாங்க 5 ரூபா வச்சுக்கிறீங்க இருக்குதா? இப்படி 10 பேர் வாங்கி செய்யக்கூடாது. மொத்தம் போய் உங்க குடும்பத்துல எத்தனை நம்பர் உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு வரும் கணக்கு பண்ணணும். இத்தனை பேருக்கு நம்ம வீட்டுல பிறநாளைக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் நடுத்தரமா, பணக்காரர்கிட்ட விட்டுறணும். ஒரு நடுத்தர ஒரு குடும்பத்துல என்ன செலவு பண்ணுவான்னு பார்த்து ஒரு 300 ரூபா வருமா? என்ன 300 ரூபா பெருநாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. கறி வாங்க, பிரியாணி வாங்க, எல்லாம் செஞ்சுன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தால்தான் திருநாள் வந்து அர்த்தமில்ல பெருநாளா இருக்கும். செஞ்ச நோம்புல உள்ள தப்புகளுக்கு பிராயச்சித்தமா முழு நோம்பா கிடைக்கும். பரிசு அரைகுறையா கிடைக்காது. முழு நோம்புக்கு நம்ம பெற்றுக்கொள்ள நினைச்சீங்கன்னு சொன்னா இங்கேயே கொடுத்த ரசீதை எல்லாம் கணக்கு வச்சிருக்காங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்திலேயே நீங்கள் ஒவ்வொரு தலைக்கு 40 ரூபா கணக்கு பண்ணி உங்க வீட்டுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ, சில பேர் 50 ரூபா கொடுத்துருக்காங்க. கணக்கு பார்க்காத நேரத்துல 50 ரூபா கொடுத்துருக்காங்க, ரசீது வாங்கிட்டீங்க, அது ஒன்றும் செய்யலாது. அந்த 10 ரூபாயும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். கூட கொடுத்தவங்க நினைச்சிருங்க தர்மமா நினைச்சிட்டு போங்க. 40 ரூபா கடமையாக்கிட்டு மேற்கொண்டு 10 ரூபா சிறப்பாக 50 ரூபா கொடுத்து ரசீது வாங்கியிருக்காங்க. ரசீது போட்டாச்சு, ஒரு ஃபித்ரா கணக்குல சேர்த்துருவோம். ஏழைகளுக்கு போயிட்டு போதும். உங்க காசு 40 ரூபா, 40 தான் கணக்குன்னு இல்லை. நீ 500 கூட கொடுத்துட்டு போங்க, ரசீது வாங்கிட்டு போங்க. அதாவது நான் குறைஞ்சது சொல்றேன், பெருநாள் அன்னைக்கு நம்மளை கொண்டு உமர் 25 ரூபா கூட நல்லா திண்டு போறாங்க. 5000 ரூபா வச்சுக்கிறதுனால அதை வாங்கி பண்ணி வச்சுவாங்க. இந்த பித்ராவுக்கு கொடுக்குற காசு எக்காரணம் கொண்டும் வேற கரண்ட் பில் கட்டுறதுக்கோ, இந்த லைட்டுக்கோ, இந்த மைக்குக்கோ வேற எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. நோட்டீஸ் அடிக்கிறதுக்கோ அது கண்டிப்பாக முடியாது. இதே பலன் நீங்க பித்ரான்னு சொல்லி நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி அந்த ஒரு வகைக்கு மட்டும்தான் விநியோகிக்கப்படும் என்ற கேரண்டி உங்களுக்கு தரோம் இன்ஷா அல்லாஹ். அப்படித்தானே அதை மாற்றுவீங்களா? நீங்க பொருளாதார அன்புள்ள தகவல்கள நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள்.